அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 620வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு சப்ளை செயின் அண்ட் வேல்யூ செயின் மேனேஜ்மெண்ட், அதாவது விளைபொருள் சந்தைப்படுத்துதல் மற்றும் மதிப்பு கூட்டுதலில் தொடர் சங்கிலி மேலாண்மை என்பது ஆகும். விவசாயி தான் உற்பத்தி செய்த விளைபொருளை தேக்கம் ஏற்படா வண்ணம் திட்டமிட்டு உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தும் நிர்வாகமே சப்ளை செயின் அண்ட் வேல்யூ செயின் மேனேஜ்மெண்ட் என்பது ஆகும். இது தொடர்பான தகவல்களை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் டி.என். பாலமோகன் அவர்கள். டாக்டர் பாலமோகன் அவர்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஒரு அங்க கல்லூரியான தோட்டக்கலை கல்லூரியின் முன்னாள் முதல்வர் ஆவார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். டாக்டர் பாலமோகன் சார், பிளீஸ். தேங்க்ஸ் மிஸ்டர் ஜோ. நீங்க செஞ்சிட்டு இருக்க இந்த ஒர்க் வந்து ரொம்ப போற்றுதலுக்குரியது. நான் யோசிப்பேன், 620 ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து சாதாரணமா யாரும் கற்பனை பண்ண முடியாத ஒன்று. ஆரம்பிக்கும் போது இவ்வளவு தூரத்துக்கு வருமா அப்படிங்கிறது கூட நிறைய பேர் சந்தேகமா இருந்தது. அதுக்கு நானும் இது வளர்க்கல. நான் கூட நினைச்சேன், சார் இவ்வளவு தூரத்துக்கு இதை எடுத்து போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வரக்கூடியதையெல்லாம் பார்த்து அடுத்தடுத்து கொண்டு போறதுக்கு வந்து பொறுமையும் அதுக்கான நேரமும் அதுக்கான ஈடுபாடும் என்ன சொல்றது, அது அந்த முனைப்போடு என்ன மட்டும்தான் செய்ய முடியும். இந்த நேரத்திலே நான் ஜோக்கு திருப்பியும் என்ன சொல்றது, நன்றி கூறலாம், இந்த இதை வந்து பாராட்டலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். ஆக இந்த முயற்சிக்கு என்னுடைய ஒத்துழைப்பும் தரும்னு நினைப்பேன். தேங்க்ஸ். ஒண்ணு. ரெண்டாவது வந்து இன்னைக்கு பேச போற டைட்டில் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு. இது ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருக்கிறது தான். நிறைய கமாடிட்டி இதுல இருக்கு. கமாடிட்டி இல்லைன்னா இப்ப சப்ளை செயின்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பெட்ரோல் டீசல் அது வந்து பெஸ்ட் சப்ளை செயின். ஒரு இடத்துல உற்பத்தி ஆகும், அப்புறம் அடுத்த இடத்துக்கு அதை எடுத்துட்டு வருவாங்க, அப்புறம் கடைசியில கொண்டு வந்து பங்குக்கு வந்து நம்ம எல்லாம் வாங்குவோம். இது வந்து ஒரு ஐடியல் சப்ளை செயின் அப்படின்வாங்க. அது வேல்யூ செயின் கிடையாது, பட் ஐடியல் சப்ளை செயின். இப்போ முதல் நம்ம சப்ளை செயின்னா என்ன, வேல்யூ செயின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் அதுக்கு பின்னாடி இது எப்படி கமாடிட்டி, அக்ரிகல்ச்சர் கமாடிட்டில இது என்ன ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இது யாரு கரெக்டா யூஸ் பண்றாங்க, யாரெல்லாம் அதனால பெனிஃபிட் அடைகிறாங்க, யாரு அதுல பெனிஃபிட் அடையாம இருக்காங்க, ஏன் அந்த பெனிஃபிட் அடையல அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த பிக்சர் நீங்க பாத்தீங்கன்னா, இதுல இருக்க ஸ்டோரி முதல்ல சொல்றேன். இதுல என்ன ஸ்டோரினா, இந்த ஸ்டெஃபனி ஸ்மித் அப்படிங்கிறவங்க ஒரு மாடல். இவங்க வந்து அமெரிக்கால இருந்த ஒரு லேடி, ஒரு மாடல். இந்த மாடல் ஒரு ஒரு இதுல போய் கடையில போய் பர்கர் பண்ற கடையில போய் பர்கர் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு அவங்களுக்கு ஸ்டமக் அப்செட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலைஸ் ஆன உடனே அவங்க என்ன செய்யறாங்க, ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போதே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நான் இந்த கடையில பர்கர் சாப்பிட்டேன், ஒரு கடை பேர் சொல்லி அங்க பர்கர் சாப்பிட்டேன், என்னோட வயிறு கெட்டு போச்சு, அதுல ஏதோ ஒரு உணவை வந்து பாய்சன் ஆக்கக்கூடிய ஏதோ ஒரு மெட்டீரியல் இருக்கு, அதாவது என்னோட உணவு வந்து பாய்சனான உணவாகி போயிடுச்சு, நான் வந்து ஒரு வாரமா ஹாஸ்பிட்டல் ஆயிருக்கேன், என்னுடைய அந்த மாடல் பண்ணக்கூடிய சான்ஸ் போயிருச்சு, எனக்கு இவ்வளவு லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல போட்டோடனேவும் இந்த கோர்ட் என்ன சொல்றாங்க, அந்த கடையை செக் பண்ணிட்டு என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த அம்மா சாப்பிட்ட ஹாம்பர்கர் அப்படி இதுல பீஃப்ல ஈகோலி அப்படிங்கக்கூடிய ஒரு கிருமி இருந்ததுனால இந்த அம்மா அப்படி சுகம் இல்லாம ஆயிடுச்சு. இது எதுக்கு, இந்த சப்ளை செயினுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்னு கேட்பீங்க. இந்த கதையை சொல்லி முடிக்கிற போது சப்ளை செயினுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னு புரிஞ்சிடும். இப்ப இந்த லேடி வந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட். இதுக்கு இப்போ ஒரு அரசாங்கத்திற்கு தலையாய கடமை, யார் எந்த உணவு உண்டாலும் அது நல்ல உணவு அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்துவதும் அரசாங்கத்தோட கடமை. அது எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, இந்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி, அமெரிக்க அரசாங்கமா இருந்தாலும் சரி, பிரான்ஸ் அரசாங்கமா இருந்தாலும், எந்த அரசாங்கத்திற்கும்
தன்னுடைய குடிமக்கள் உண்ணும் உணவு நஞ்சல்ல, உண்ண உகந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து நிலைநாட்டணும். அதை வந்து ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்மகிட்ட இப்ப அந்த ப்ரூவ் பண்றதுக்கெல்லாம் சிஸ்டம் இன்னும் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணல. எஸ்பெஷலி அக்ரிகல்ச்சர் இன்னும் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. இப்ப இந்த அம்மா கேஸ் போட்டோம்னா என்ன செஞ்சாங்கன்னா, யாருன்னு கண்டுபிடிச்சு ஆஸ்திரேலியால இருந்து வாங்கப்பட்ட மாட்டு இறைச்சியில் இந்த ஈகோலி இருந்ததுன்னு கண்டுபிடிச்சு அந்த ஈகோலியோட உற்பத்தி பண்ண அந்த மாட்டு இறைச்சி கம்பெனிய சீல் பண்ணி இனிமேல் அவங்க வந்து அமெரிக்காவுக்கு மாட்டிறைச்சியே இறக்குமதி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை அவங்க மேல போட்டு அவங்க வந்து அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்து இந்த நஷ்ட ஈடை அந்த கம்பெனில இருந்து இந்த அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தாங்க. இப்போ இதுக்கும் சப்ளை செயினுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா, யார் உற்பத்தி பண்ணுகிறார்களோ உற்பத்தி பண்ணுபவரிடமிருந்து உண்பவர் வரை வருவதற்கான எல்லா இடங்களிலும் யார் யார் என்னென்ன செய்யறாங்க அப்படிங்கிற சிஸ்டம் இருந்துச்சுன்னா சப்ளை செயின் இஸ் இன் பிளேஸ். உணவை உற்பத்தி பண்ணக்கூடியவர்ல இருந்து, அதாவது ஆஸ்திரேலியாவில் அந்த கம்பெனி எந்த ஊர்ல இருந்து மாடை வாங்கி கிளீன் பண்ணி பேக் பண்ணி எந்த டிரான்ஸ்போர்ட் மூலம் இல்லைன்னா இந்த கண்டெய்னர் அதாவது கோல்ட் ஸ்டோரேஜ் மூலம் அதை அனுப்பி அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து அமெரிக்கால எந்த செயின் ஸ்டோர்ல இருந்து வாங்கி அந்த ஹம்பர்கர் பண்ண கடைக்கு வந்து இது எல்லாமே டீகோட் பண்றதுக்கு அங்கே சிஸ்டம் இருந்தால் அதுக்கு பேர் சப்ளை செயின். இல்லைன்னா இதுல யாரு தப்பு பண்ணுவாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா சப்ளை செயின் இஸ் இன் பிளேஸ். இது அனைத்து மேலை நாடுகளிலும் இருக்கிறது. இது நம்மகிட்ட இல்லை. இந்த சப்ளை செயின் அப்படின்னா எப்படின்னா, உற்பத்தியாளர்கிட்ட உண்போர் வரைக்கும் யாரெல்லாம் கையாளுகிறார்கள் அப்படிங்கிறத ஆத்தன்டிகேட்டடா ரெக்கார்ட் மூலமா நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருந்தீங்கன்னா சப்ளை செயின் இஸ் இன் எக்ஸிஸ்டன்ஸ். இதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. நான் இன்னைக்கு காலைல சாப்பிட்ட இட்லிக்கு வச்சுக்கிட்டு சாம்பாட்டு தொட்டுக்கிட்ட சாம்பார்ல பயன்படுத்தின தக்காளி யாரிடம் இருந்து வாங்கினது அப்படின்னு கண்டுபிடிச்சு அவர் நான் கடைசி வரைக்கும் அது வந்து தருமபுரியில இருக்கக்கூடிய குப்புசாமி தோட்டத்திலிருந்து உற்பத்தியானதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா சப்ளை செயின் இருக்குன்னா, இதுக்கு எல்லாம் ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா சப்ளை செயின் இருக்குன்னா, இதுக்கு ரெக்கார்ட்ஸ் இல்லைன்னா there is a break in supply chain. அது வந்து தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இது எதுக்கு வேணும் அப்படின்னா, ஒரு சிட்டிசன் அதாவது ஒரு 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 குடிமகன் பாதிக்கப்படும் போது அவனுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை நிலைநாட்டுவதற்கான அந்த அந்த கோப்புகள்லாம் இருந்தது. இதெல்லாம் வச்சு அவனுக்கு கண்டிப்பா எவன் தப்பு செஞ்சானா அவன்கிட்ட இருந்து அவனை திருத்துறதுக்கு அவனுக்கு தண்டனையோ இல்ல அவன்கிட்ட இருந்து இதை வாங்கி இவங்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு போய் சேர்க்க முடியும்னா சப்ளை செயின் இருக்குன்னு அர்த்தம். இதுதான் ஆதி. இதுக்கு வேற டெபினிஷன் எல்லாம் இருக்கு. இப்ப எக்கனாமிஸ்ட பேசணும்னா அவங்க ஒரு டெபினிஷன் கொடுப்பாங்க. பட் நான் ஒரு சிட்டிசனா அதாவது உபயோகிப்பாளர்கள் கன்சியூமரா பார்க்கும்போது இதற்குத்தான் சப்ளை செயின் இருக்கு. இதுல எந்தெந்த இடத்துல எப்படி டிராவல் ஆகி வருது அப்படிங்கிறத ஸ்பஷ்டமா சொல்லக்கூடிய ரெக்கார்ட்ஸோட யார் தவறு செய்தார்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சப்ளை செயின். சரி, அப்படி வேல்யூ செயின் சொல்றீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பீங்க. வேல்யூ செயின் அப்படின்னா இந்த பொருள் கைமாறும் போது ஒவ்வொருத்தரும் அதை யாராவது ஒருத்தர் வேல்யூ ஆட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் வேல்யூ செயின். இப்போ தக்காளியை அறுவடை செய்து அந்த விவசாயி தக்காளி பழத்தை சுத்தம் செய்து ஒரு கிரேட்ஸ்ல போட்டார்னா வேல்யூ ஆடட், வேல்யூ செயின். அதை வாங்கி இன்னொருத்தர் ஏசி ரூம்ல வச்சு கண்டெய்னர்ல வச்சு ஒரு இது ரெஃப்ரிஜரேட்டட் வேன்ல கொண்டு வந்து அதை கெடாம கொண்டு போய் கொடுத்தாருன்னா அங்க ஒரு வேல்யூ ஆட் ஆகுது. அத தரம் பிரித்து ஏபிசின்னு கிரேட் பண்ணாருன்னா அங்க வேல்யூ ஆகுது. இப்ப வேல்யூ ஆட் ஆகி இல்லை இதை வந்து ஒருத்தர் ஜாமாக்கி கொண்டு வந்துட்டாரு அங்க வேல்யூ ஆகுது. இப்படி வேல்யூ ஆட் பண்ணி வந்துச்சுன்னா அதுக்கு பேரு வேல்யூ செயின். இதுக்கும் ரெக்கார்டு வேணும். ஆக சப்ளை செயின் அப்படிங்கிறது யார் கையாளுகிறார்கள் என்பதும் வேல்யூ செயின்ங்கிறது யார் என்னென்ன மதிப்பு கூட்டுகிறார்கள் என்பதும் தான் சப்ளை செயின், வேல்யூ செயின். இதனோட உள்ளார்ந்த நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, யார் இந்த பொருளை பயன்படுத்துகிறார்களோ அதாவது எண்ட் கன்சியூமர் அவங்களோட இன்ட்ரெஸ்ட சேஃப்கார்ட் பண்றதுதான் ஒரு சப்ளை செயினோட வேல்யூ செயினோட அடிப்படை நோக்கம். இப்போ நான் தான் சொன்னேன்னா இன்னைக்கு எனக்கு வந்து வயிறு அப்செட் ஆகி போச்சு,
நான் சாப்பிட்ட எந்த பொருளால் வயிறு அப்செட் ஆயிடுச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சு எங்க கரெக்ட் பண்ணணுமோ அங்க கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா சப்ளை செயின் அண்ட் வேல்யூ செயின் இஸ் இன் பிளேஸ். இதுதான் அடிப்படை. இது எப்படி இப்படி எல்லாம் செய்யறாங்க, அக்ரிகல்ச்சர்ல எப்படி வருது அப்படின்னு. இப்ப அதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லைட பாருங்களேன். இதுல இருக்கிற ஒரு பேரு ரிச்சர்ட் பார்டன் அப்படின்னு பேர். இவர் எனக்கு ஒரு விதத்தில் குரு அப்படின்னு சொல்லலாம். எனக்கும் அவருக்கு ஒரு நல்ல இது இருந்தது, ரிலேஷன்ஷிப். இஸ் a வெரி குட் டீச்சர் பேசிக்கலி. ரிச்சர்ட் பார்டன் அவர் எங்களோட ஒரு ப்ரோக்ராம் கோஆர்டினேட் பண்ணார். மிச்சிகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டில இருந்து எங்கள்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் கோஆர்டினேட் பண்ணார். அதுதான் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு அவர் தான் எங்களுக்கு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்தாரு. ஆக்சுவலி இது நான் சொல்றது 2004, 2005 சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்லாம் வந்துருச்சு, அப்பயே வந்துருச்சு. நார்மலா மற்ற ப்ராடக்ட்டுக்கெல்லாம் இருந்துச்சு, வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்க்குலாம் இல்லை. அதாவது கமர்ஷியல் இது பெரிஷபிள்ஸ்க்குலாம் இல்லை. அப்ப அவர் இங்க என்ன சொன்னாருன்னா, பாலா என்னை இங்க இருக்கிற ஒரு மார்க்கெட் கூட்டி போங்க அப்படின்னாரு. எங்க மார்க்கெட் அப்படின்னப்போ அந்த குமரன் மார்க்கெட் நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து அங்க கூட்டிட்டு போனேன். அப்படி சுத்தி எல்லாம் பார்த்துட்டு சொன்னாரு, யூ இந்தியன்ஸ் ஆர் ஸ்மார்ட் யூனிக், நீங்க வித்தியாசமான ஆள் அப்படின்னாரு. நானும் சரி பரவாயில்ல, நல்லா அப்சர்வ் பண்ணிருக்காரு, இந்தியன்ஸை பத்தி நல்லது சொல்ல போறாரு அப்படின்னு சொன்னா, அவர் என்ன சொன்னாரு, சாப்பிடுற பொருளை தெருவுல போட்டு வச்சிருக்க, தெருவுல போடுற செருப்பை நீ ஏசு ரூம்ல வச்சிருக்க, எப்படிப்பட்ட ஆளு நீ அப்படின்னு. ஆக உணவை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது இன்றும் நமக்கு எட்டாக்கனியாகத்தான் இருக்கிறது. ஒரு சில பெரிய பெரிய மார்க்கெட்ல மால்ஸ்ல எல்லாம் நீட்டா டிஸ்பிளே இருக்கு. ஆனா பொதுவாக 60-70% இருக்கக்கூடிய பெரிஷபிள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தரைகளிலும் பக்கத்துல சாக்கடையிலும் சுகாதாரமான இடங்களிலும் அவை விற்கப்படுவதில்லை. ஆனால் தெருவிலையும் சாக்கடையிலும் போடக்கூடிய செருப்புக்கள் இயேசு ரூமில் அழகாக பாதுகாக்கப்படுகின்றன. என்ன அப்படி அவர் என்ன சொன்னார்னா, உங்களோட உணவை இந்த மாதிரி சுத்தமான இடத்துல வைக்கணும், இதை தெருவில் கூட போட்டு வைக்கலாம், மாத்தி வைக்கிற பாலமோகன் அப்படின்னார். எனக்கு அவர்கிட்ட பதில் சொல்ல முடியல. சரி, என்ன அது பிரச்சனை நம்மள்கிட்ட அப்படின்னா, ஏன் நமக்கு என்ன பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, நம்ம உணவை உணவாக நம்ம கையாளுவதில்லை. நம்ம உணவு ஒரு கமாடிட்டி மாதிரி. இதை உண்டு ஒருவன் உயிர் வாழுகிறான், அதை நம்ம சரியா கையாள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையான செயல்களில் நாம் முஸ்திப்பு காட்டல. நம்ம இல்லைன்னு சொல்லல. இப்ப நீங்க 100 கிலோ எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா கையாளப்படக்கூடியது 5 கிலோ 10 கிலோ இருக்கு. 90 கிலோ நல்லா கையாளப்படலைன்னா 90 கிலோ திங்கிறவங்க எல்லாம் நம்ம தானே, வேற யாருமே இல்லை. சோ கையாளப்படுவதில் நமக்கு பெரிய பிரச்சனை. அது முதல் கையாளப்படுவதுன்னா, இந்த அறுவடைக்கு பின் நம்ம பொருட்களை பழங்களை சரியாக தரம் பிரித்து கிளீன் பண்ணி ஒரு கிரேட்ஸ்ல கெட்டு போகாம இருக்கிறதுல, அப்படி செய்யாம இருக்கிறதுனால கிட்டத்தட்ட நம்மளோட உணவுப் பொருட்களில் 30-40% வேஸ்ட் ஆகும். அதை ஒழுங்கா ஹேண்டில் பண்றது நீங்க நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. நானும் என் மனைவியும் இந்த வெண்டைக்காய் வாங்க போனோம்னு வச்சுங்களேன், எல்லாருமே இந்த வெண்டைக்காயோட அடிப்பகுதியை படக்குன்னு ஒடிச்சு வாங்குவோம். அப்போ அந்த வியாபாரி சொல்லுவான், சார் ஒடிக்காம வாங்கினீங்கன்னா சார் 20 ரூபா சார், ஒடிச்சிங்கன்னா 30 ரூபா சார்னா. ஏங்க அப்படின்னா, நீ முத்தலை கொண்டு போட்டுறேன், நான் மீதி ஆகி போயிடும், அது விற்க முடியல அப்படின்ட்டு. ஆக நம்ம இந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் நீங்க நார்மலா ஒரு வியாபாரிகிட்ட போய் பேசி பாருங்களேன், நீ வாங்குற 100 கிலோவில் எத்தனை கிலோ விற்ப அப்படின்னா அவன் ஒரு கணக்கு சொல்லுவான், 70 கிலோ வைப்பேன், 80 கிலோ வைப்பேன், மீதி 20 கிலோ எல்லாம் நீங்க எல்லாம் போட்டு கசக்கி வச்சிடுறீங்க. இப்படி இந்த கசக்கின காசுலாம் யார்கிட்ட வாங்குவீங்கன்னா உங்கள்கிட்ட தான் வாங்குவேன். 20 ரூபா விற்கிறத நான் 30 ரூபா வித்துக்குவேன், அந்த 10 ரூபாய் எனக்கு இந்த வேஸ்ட்ல எல்லாம் கவர் ஆயிக்கும் அப்படின்னு. அப்போ இன்னும் நம்ம ஒரு பொருளை எப்படி கையாளுவது என்று தெரியல. அதனாலதான் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தா பாருங்களேன், 1 கிலோ வெங்காயத்தை அப்படியே நெட்ல போட்டு கட்டி வச்சிருவான், நீங்க தொடவே முடியாது. இந்த 1 கிலோ எடுத்துக்கிட்டு போகணும். பேக்கிங் வந்ததுக்கு காரணமே தான், கையாளும் போது நம்ம இந்த பழங்களையும் சரியா கையாளுவதில்லை. அதே மாதிரி இத தரம் பிரிக்கிறதுக்கு நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸே கிடையாது. எந்த ஊர்லயுமே பாத்தீங்கன்னா காய்கறிகளை இப்ப தரம் பிரிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? இல்ல. அப்படியே சாக்குல மூடையில போடுவான். ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தக்காளி பழம் சேர்றதுக்குள்ளேயே 30-40% வேஸ்ட் ஆகி போயிடும். அதை கையாளுவதற்கான சரியான அமைப்புகள் நம்மகிட்ட இருக்கு. அதே மாதிரி அப்படி பழங்கள் எக்ஸஸா வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இப்ப 100 கிலோ தான் வேணும், 200 கிலோ உற்பத்தி பண்ணா அதை ஜாமோ ஸ்குவாஷோ எல்லாம் ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு ஏதாவது வசதி இருக்கா? அதுவும் இல்லை. அப்போ விவசாயி இப்ப 20 ரூபாய்க்கு போன மாசம் வித்துக்கிட்டு இருந்த தக்காளி பழத்தை இன்னைக்கு 5 ரூபான்னு. அதே தக்காளி பழம் தான், அதே அளவு தான், ஆனா விலை 15 ரூபா 20 ரூபா குறைஞ்சு போயிருச்சு. ஏன் குறைஞ்சு போச்சு? உற்பத்தி அதிகமாகி போயிடுச்சு. உற்பத்தி அதிகமானது அது விவசாயியோட குற்றமா?
இதை யாரு சரி பண்றது? இதுக்கு யாரு பொறுப்பெடுத்துக்கிறது? பாருங்களேன், பாவம் கடைசியில வந்து விவசாயி. நான் என்ன சொல்றேன்னா, பேச முடியல, சொல்ல முடியல அப்படிங்கிறதுக்காக வேண்டி அனைத்து பிரச்சனைகளும் அவன் தலையில் வைத்து எக்கடை விட்டு போறது எந்த விதத்தில்? இதே ஒரு பேப்பர்ல வரும் பாருங்களேன், வெங்காயம் 100 ரூபாய் விலை விற்கிறது அப்படின்னு பேப்பர் கீப்பர்லாம் தலைகீழா சொல்லுவாங்க. 5 ரூபாய் விற்கும் போது அந்த விவசாயியை பற்றி நம்ம யாராவது யோசிச்சு பாக்குறோமா? சமுதாயம் எப்படி மோசமா இருக்கு பாருங்களேன். 5 ரூபாய் விற்கும் போது அந்த விவசாயிக்கு அறுவடை கூலி கூட கிடைக்காது. ஆனால் அவனை பத்தி யோசித்து பார்ப்பதற்கு இங்க யாரும் இல்லை. 85 லட்சம் விவசாயி இருக்கிற இடத்துல அவனை யோசிச்சு பார்த்து இல்ல. மீதி இருக்கிற அத்தனை பேருக்கு 100 ரூபாய் தக்காளி போல இல்ல 100 ரூபாய் வெங்காயம் வந்துருச்சோடனே ஐயோ அப்படியோ பழசு இப்படி என்ன பண்றது? என்ன சார் இது? எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணல நம்ம. எங்க ஒரு இடத்துல தப்பு நடக்குது. அதை என்ன செய்யலாம் அப்படிங்கிறது ஐ ஜஸ்ட் லீவ் இட் யூ. சார் வந்து ஜோ ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்கு. நான் அதை எதுக்கு சொல்றேன்னா, என்னோட வாய்ஸ் போய் சேராது அப்படின்னா நான் பேசாம இருக்கேன். என்னோட வாய்ஸ் போய் சேரல அப்படி இருக்கேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்க விவசாயிகளுக்கு இருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. நம்ம 1-2 நான் தொடரேன். ஏன்னா இது வந்து ரொம்ப நேரம் பேசணும்னா இதை யாரு கேட்பாங்கன்னு தெரியாம போயிடும். சரி, இன்எடுகேட் ப்ராசஸிங் அது சரியில்லாம போயிருது. அதே மாதிரி இப்ப இந்த வரக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஃப்ரூட் சேஃப்டி எல்லாம் இருக்கா அப்படின்னா அதுக்கு யாருமே அத்தன்டிகேஷனே இல்லை. விவசாயி வந்து இன்னைக்கு மருந்து அடிச்சு நாளைக்கு கொண்டு வந்து கொடுக்கலாம், இல்ல நல்லதா இருக்கலாம். இதுக்கு ஏதாவது டெஸ்டிங் மெக்கானிசம் இருக்கா, சரியா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கெல்லாம் இனி நமக்கு வந்து அடிக்குவேட்டான சிஸ்டம் இல்லை டு ஸ்கிரீன் இட் ஆர் டு ஃபைண்ட் த பீப்புள் ஹூ ஆர் அட் ஃபால்ட். லைக் இப்ப நீங்க மருந்து அடிச்சு உதாரணத்துக்கு வந்து வெண்டைக்காய்னு எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து ஆல்டர்னேட் டேஸ்ல ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு மருந்து அடிச்சு நாளைக்கு காய் எடுத்துதான் தெரியும், இல்லைன்னா முத்தி போயிடும், ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப இதெல்லாம் வந்து என்ன நிலையில் இருக்கிறது, நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் உகந்ததானா, உகந்ததானா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. சரி, அதை போய் அதே மாதிரி யார்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு ட்ரேசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் வந்து உதாரணத்தை வச்சுங்களேன், நம்ம வந்து தர்மபுரியில இருக்கக்கூடிய ராமசாமி குப்புசாமின்னு ஒருத்தட்ட காய்கறி வாங்குறோம். அதை வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பணும்னா ட்ரேசபிலிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவான். அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியலன்னா அனுப்ப முடியாது. ஆனா நம்ம வாங்கினோம்னா அப்படி ட்ரேசபிலிட்டி இல்லை. அது நல்லதா கெட்டதா, இது யார் தப்பு செஞ்சா, அதுல கெமிக்கல் இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிப்பதற்கான எல்லா ரெக்கார்ட்ஸும் மெயின்டைன் பண்ணி விற்கக்கூடியவர்கள் இவர்கிட்ட தான் வாங்கினேன், இவர் தான் பொறுப்பு, இவர் தான் நிறைய மருந்து அடிச்சிட்டாரு, அதனாலதான் வைத்தாலும் போச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எந்த இடத்துலயுமே ட்ரேசபிலிட்டி கிடையாது. அதாவது ப்ராடக்டோட எந்த இதுவும் வர்றது கிடையாது. அது ஒரு பெரிய பிரச்சனை இந்தியால. ஏன் இந்தியா வந்து பெரிஷபிள்ஸ் வெளிநாடுகளுக்கு அனுப்ப முடியலைன்னா இந்த ட்ரேசபிலிட்டி இல்லாதனால அனுப்ப முடியல. நம்மளுடைய விளைவித்ததை நாம தான் திங்கணும், வேற யாரும் திங்க மாட்டான். ஏன் திங்க மாட்டான்னா அவனுக்கு இந்த மாதிரி ட்ரேசபிலிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அதுக்கான சிஸ்டம் நம்மகிட்ட இல்லை. ஒரு விவசாயிட்ட இருந்து வாங்குறேன், அதை வாங்கிட்டு யார்கிட்ட இருந்து வாங்குறேன்னு ரெக்கார்டு இருக்கான்னு கேட்டா இவன்ட்ட ரெக்கார்டுன்னா எப்படி அவன் வாங்க போறான்? அதாவது டெவலப் கண்ட்ரிஸ் வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி இதுல ஒரு முக்கியமான தகவல் இந்த இடத்துல சொல்லணும். இதுக்கெல்லாம் பல காரணங்கள்ல ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்மளுடைய விவசாயம் அப்படிங்கிறது வந்து உற்பத்தி சார்ந்தது, விற்பனை சார்ந்தது அல்ல அப்படின்வாங்க. உற்பத்தி சார்ந்ததுன்னா என்ன, விற்பனை சார்ந்ததுன்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு உற்பத்தி டிமாண்ட பேஸ் பண்ணி உற்பத்தி ஆச்சுன்னா அதுக்கு பேரு மார்க்கெட் லைட் அப்படின்வாங்க ஆங்கிலத்துல. இல்ல மார்க்கெட்டை பத்தி ஒண்ணுமே தகவல் தெரியாது, நான் உற்பத்தி பண்றேன், விற்குமா விற்காதான்னு தெரியுதுன்னா அது ப்ரொடக்ஷன் லைன். நம்மளுடைய விவசாயிகள் எல்லாருமே உற்பத்தி செய்யறது எல்லாமே ப்ரொடக்ஷன் லைன். விற்குமா விற்காதா, டிமாண்ட் இருக்கா இல்லையா, எந்த தகவலுமே இல்லாம பண்றாங்க. அதனாலதான் பல நேரங்கள்ல விவசாயிகளுக்கு சரியான லாபம் கிடைக்கல. நான் அந்த வேல்யூ செயின் சொன்னேன், இந்த எப்படி வேல்யூ ஆட் ஆகுது அப்படின்ட்டு. அப்படி எந்த ஒவ்வொரு இடத்துலயும் வேல்யூ ஆட் ஆக அதுக்கு வந்து ஒரு மதிப்பு கூட்டுதல் அப்படின்வாங்க. அந்த வேல்யூ அடிஷனுக்கு முக்காலமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய வேணும். அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நான் காட்டுனது பாத்தீங்களா? இப்ப இந்த இதை பாத்தீங்கன்னா இது வந்து இப்போ தரம் பிரிக்கிறாங்க. தரம் பிரிக்கிற போதே கிளீன் ஆயிரும், இந்த மாதிரி கிளீன் ஆயிரும். அப்புறம் அதை பேக் ஆகுறது, அப்புறம் வந்து டிஸ்பிளே. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் வேல்யூ ஆட் ஆகிட்டே வந்து, அதாவது ஹார்வெஸ்ட் பண்ணி, கிரேட் பண்ணி, கிளீன் பண்ணி, பேக் பண்ணி, டிரான்ஸ்போர்ட் பண்ணி, ரீட்டைலுக்கு கொண்டு வந்து அதோட தரம் எந்த இடத்துலயுமே குறையாம பாத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் வேல்யூ செயின். சப்ளை செயின் அப்படிங்கிறது வந்து டைரக்டா சப்ளை ஆகுது. இதுல வந்து வேல்யூ ஆட் ஆகுது. ஒரு இடத்துல ஒன்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா ரீட்டைல் வர்றது வரைக்கும் வேற எந்த இதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்படி டிராவல் ஆகி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வேல்யூ செயின், சப்ளை செயின். பாருங்களேன், ஃபார்மர் அசோசியேஷன் ட்ரேடர்ட்ட போது, கிரேடர் ப்ராசஸர், இது பேக்கர், ஸ்டோரேஜ். இதுல என்ன அப்படின்னா எந்த இடத்துல வேல்யூ ஆட் ஆகாம அப்படியே
ஃபர்ஸ்ட் சப்ளை செயின் கொஞ்சம் சிம்பிளா சொல்ல போனோம்னா ஒரு ஒரு ஏசி யூனிட் ஒன்று ப்ரொடக்ஷன் ஆகுது, அங்க பேக் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. பேக் ஆன பின்னாடி ரீட்டைலருக்கு வந்துடும். இடையில எங்கேயுமே வேல்யூவேஷன் இந்த மாதிரி அது மாதிரி இருந்துச்சுன்னா சப்ளை செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். இப்போ இதுல என்னென்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ், குவாலிட்டி கண்ட்ரோல், டிமாண்ட் அண்ட் பிளானிங். இந்த சப்ளை செயின் இருந்துச்சுன்னா என்னன்னா, இப்போ இதை ஒண்ணு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இந்த ஒன்ன சொல்லணும்னா உங்களுக்கு புரியும். நான் வந்து 2007 அமெரிக்கா போயிருக்கும் போது அங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய வால்மார்ட் அப்படிங்கிற கம்பெனில எங்களுக்கு வந்து ஒரு இன்டராக்ஷன் இருக்காங்க. வால்மார்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய செயின் ஸ்டோர். நீங்க இங்க நம்மளதுல இருக்கிற நம்ம இது பாத்தீங்களா, ரிலையன்ஸ் மார்ட் மாதிரி, டி மார்ட் மாதிரி ஒரு செயின் ஸ்டோர் எல்லா இடத்துலயுமே இருக்கும். குவாலிட்டி எல்லா இடத்துலயுமே ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்ப நான் அவங்கள்ட்ட சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னா, சார் நீங்க வந்து இந்த வருஷம் வந்து வாழைப்பழம் வித்துட்டு இருக்கீங்க. வாழைப்பழம் வித்துட்டு இருக்கீங்கன்னா அவங்க ரேட் பண்ற வாழைப்பழம் மெஜாரிட்டியான வாழைப்பழம் பேரு G9 அப்படின்வாங்க, கிராண்ட் 9 அப்படின்னு பேர். இந்த கிராண்ட் 9 வந்து பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர் நிலப்பரப்புல உற்பத்தி ஆகுது. அது உற்பத்தி பண்ற கம்பெனி பேர் சிக்கிடா அப்படின்னு பேர். சிக்கிடா அப்படின்னு ஒரு கம்பெனி. பனானாவோட ட்ரேடிங்ல கிட்டத்தட்ட 50% மேலேயே அந்த ஒரு கம்பெனியே பாக்குது, சிக்கிடா அப்படிங்கிற கம்பெனி. அப்ப நான் கேட்டேன் இந்த வால்மார்ட்ட, நீங்க வந்து இந்த பனானா வாங்கி வைக்கிறீங்களே அது நீங்க எப்படி வாங்கி வைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் சொன்னாரு, சிக்கிடா வந்து 2020க்கு இந்த ரேட்டு, 2021க்கு ரேட்டு, இப்போ எடுத்தீங்களேன் 2023க்கு ரேட் சொல்லுவாங்க. அதே மாதிரி 2030க்கு ரேட் சொல்லுவாங்க, 2035க்கு ரேட் சொல்லுவாங்க. இதுதான் டிமாண்ட் அண்ட் பிளானிங். அதாவது நம்ம விவசாயி தமிழ்நாட்டிலேயோ இந்தியாலேயோ நாளைக்கு வாழைப்பழம் என்ன விலைன்னு சொன்னா சொல்ல தெரியாது, முடியாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற இன்டர்நேஷனல் ட்ரேடிங்ல 2030, 2035 கிட்டத்தட்ட 10 to 15 வருடங்கள் கழித்து 1 கிலோ வாழைப்பழத்துக்கு விலை என்னன்னு கேட்டா சொல்லுவான். இதுதான் டிமாண்ட் பிளான். நமக்கு வந்து அந்த மாதிரி எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி, ஏன்னா அங்க வந்து எஸ்டேட் ஃபார்மிங் சொல்லுவாங்க. ஒரு விவசாயிட்ட 5000 ஏக்கர் 500 ஏக்கர் 500 ஏக்கர்ல இருந்து 5000 ஏக்கர் நம்ம பிளான் பண்ணி என்னென்ன இன்புட்ஸ்ல எஸ்கலேட் ஆகும், அதுக்கு என்னென்ன ப்ரொபோர்ஷன்ல போட்டு என்ன ப்ரொடக்ஷன் காஸ்ட், எனக்கு என்ன லாபம்னு அவனால 2035க்கும் சொல்ல முடியும் ரேட். நமக்கு சொல்ல முடியல. சொல்ல முடியாம இருக்கிறது காரணம், தமிழ்நாட்டுல ஒரு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஹெக்டேர்ல வாழைப்பழம் சாகுபடி ஆகுது. 2 லட்சம் விவசாயிகள் வாழைப்பழ விவசாயிகள் இருக்கிறாங்க. இந்த 2 லட்சம் விவசாயிகள் வந்து 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் 3/4 ஏக்கர் அப்படின்னு 5 ஏக்கர் 10 ஏக்கர் இருக்குது. இவங்கள்ட்ட எல்லாம் ஒண்ணு சேர்த்து ரேட்டு பிக்ஸ் பண்ணணும்னா நமது என்ன போய் என்னைக்கு ரெடி பண்ணாலும் முடிய மாட்டேங்குது. அப்போ ஒரு டிமாண்ட் பிளானிங்லாம் இந்தியால அதுக்கு ஒரு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகி போச்சு. இதே வந்து நீங்க வந்து பனானா கல்டிவேஷன் அப்படி எஸ்டேட் ஃபார்மிங் இதுல வந்து சிக்கிடாட்ட கேட்டா ரேட் கொடுத்துருவான். இப்ப நீங்க கேட்டு சிக்கிடாட்ட எனக்கு வந்து ஐ நீட் 500 tons ஆஃப் பனானா கிராண்ட் 9 2020க்கு ரேட் கோட் பண்ணா கோட் பண்ணிடுவான். இந்த பிளானிங் நம்மள்ட்ட கிடையவே கிடையாது. இன்னைக்கு நாளைக்கு என்ன நடப்போறோம்னே தெரியாது. நாளைக்கு நடப்போற வாழை விவசாயிக்கு எந்த வெரைட்டி போடுவாருன்னு அவருக்கே தெரியாது. பக்கத்துல இருக்கிற யார் போட்டாலும் நம்ம அதை போடுவோம். அப்போ நமக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அதான் வெல்த்னுவாங்க. ஏன் வந்து ட்ரேடர் இஸ் மேக்கிங் மோர் மணி அப்படின்னா, ஹீஸ் நாலேஜபிள் தேன் ஃபார்மர் வித் ரெஃபரன்ஸ் டு மார்க்கெட்டிங். அப்போ அந்த கெப்பாசிட்டி எப்போ ஃபார்மர் அவர் அடைகிறாரோ அப்பதான் உங்களுக்கு லாபத்துல ஷேர் பண்ணும். நீங்க இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி மூவ் பண்ணணும், பிளான் பண்ணணும், அதுக்கான முயற்சிகளை ஏற்படணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப அந்த மெட்டீரியல் கண்ட்ரோல், இது இன்வென்டரி கண்ட்ரோல், இதெல்லாம் இதுல வந்து வரக்கூடியது. இதுல ரொம்ப முக்கியமானது எப்படின்னா, நான் என்ன ஏக்கரேஜ் பண்ண போறேன், அதுக்கு என்னென்ன வேணும், அது யாருக்கு கொடுக்க போறேன், அதுக்கு என்ன ரேட் இப்போ இருக்கு, என்னோட பேஸ் பிரைஸ் என்ன, நான் என்னோட கல்டிவேஷன் காஸ்ட்டை எதுக்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா எனக்கு என்ன லாபம் கிடைக்கும். சார் நீங்க ஒண்ணும் இல்லை, மேங்கோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, பல்பிங் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட 60 இண்டஸ்ட்ரி இருக்கு தர்மபுரியிலும் கிருஷ்ணகிரியிலும். அந்த இண்டஸ்ட்ரீஸோட கெப்பாசிட்டி எவ்வளவு? 3 லட்சம் டன் கிரஷ் பண்ணலாம் அந்த மேங்கோ சீசன்ல. ஆனா அந்த 3 லட்சம் டன் கிரஷ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய அந்த மிஷின்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இப்போ ஒரு 10 டின்னுல 5 கிலோ டின் மேங்கோவை விற்கிற போது என்ன பிரைஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். இந்த 5 டன் மேங்கோவுக்கு அந்த பல்ப்புக்கு எத்தனை கிலோ வாழை மாம்பழம் வேணும்னு தெரியும். அப்போ என்ன பிரைஸ்ல வாங்கினா
இவ்வளவு லாபம் கிடைக்கும்னா 10 ரூபாய்க்கு ப்ரொக்யூர் பண்ணனா என்னோட லாபம் இந்த பர்சன்டேஜ், 15 ரூபாய்க்கு ப்ரொக்யூர் பண்ணனா என் லாபம் என்ன பர்சன்டேஜ், 20 ரூபாய்க்கு வாங்கினா என்னோட லாபம் என்ன பர்சன்டேஜ், 21 ரூபாய்க்கு வாங்குற போது தெர் இஸ் நோ ப்ராஃபிட் அண்ட் தெர் இஸ் நோ லாஸ். அப்போ அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ எப்படி ஒர்க் அவுட் பண்றாங்க பாருங்களேன். இந்த அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி வேலை செய்யும் போது இதுல ஏதோ ஒரு பாதி அளவுக்கு விவசாயி பண்ணல அப்படின்னா, அதை பத்தி யோசிக்கலைன்னா லாபம் கிடைக்கிறது கஷ்டம். இப்ப என்ன நீங்க போங்களேன், தமிழ்நாட்டுல தருமபுரி கிருஷ்ணகிரி போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10% ஆன விவசாயிகள் என்ன எல்லாம் ஆஃப் சீசன் அவங்களுக்கு போயிட்டாங்க. ஏன்னா ரெகுலர் சீசன்ல ஒரு டன் வந்து 10 ரூபா, 10,000 ரூபாய், 15,000 ரூபாய்க்கு மேல போக மாட்டேங்குது. அது ஆஃப் சீசன் வந்து 1,25,000 ரூபாய்க்கு போகுது. 10 டைம்ஸ் மோர். இப்ப அப்படி ஷிஃப்ட் பண்ணாங்க. அப்ப என்ன இது வந்து என்ன தருதுன்னா, இந்த சப்ளை செயின் கொடுக்குற போது எப்பப்பெல்லாம் ரேட் போடும், குறையும், என்ன ரேட்டு, இதெல்லாம் கணக்கு வச்சு நம்ம எப்ப ப்ரொடக்ஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும், எந்த இடத்துல நமக்கு நம்மளோட ப்ராடக்ட்ஸ் நமக்கு கையில இருந்தா இருக்கு, இதுக்கெல்லாம் வந்து ஒரு பேசிக் ஐடியா வந்து நீங்க இதுக்குள்ள போனீங்கன்னா நல்லா தெரியும். இப்போ சேஃப்டிலாம் இருக்கு, அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். இப்போ சப்ளை செயின்குள்ள போயிட்டோம்னா என்னென்ன நன்மைகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து சயின்டிபிக்கா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒன்ஸ் நீங்க சப்ளை செயின்குள்ள இருக்குன்னு வச்சுங்களேன், உங்க மெட்டீரியல் வந்து சர்டிஃபைடு மெட்டீரியலா இருக்கும். அப்ப இருந்தா தான் சப்ளை செயின்குள்ள போக முடியும். இப்ப வந்து நான் முதவே ஆரம்பிக்கும் சொன்னேன், இந்த பழங்கள் காய்கறிகள்லாம் மேல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுறது இந்தியாவில இருந்து வர்றது கஷ்டம். ஏன்னா இந்தியாவில உற்பத்தி ஆகிற அந்த விவசாயிகள் உற்பத்தி பண்றவங்களுக்கு சர்டிபிகேட் இருந்தா தான் மேலை நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இப்ப உதாரணம் சொல்ல வச்சுக்கேன், இப்ப நான் வந்து அமெரிக்காவுக்கு என்னுடைய மாம்பழம் அல்போன்சா அப்படிங்கிற மாம்பழத்தை அனுப்பணும்னா நான் வந்து யூரோப் கேப் இல்லைன்னா குளோபல் கேப் அப்படிங்கறது சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் நான் அங்க அனுப்ப முடியும். இந்த யூரோப் கேப் அப்படின்னா என்ன, இல்லைன்னா இந்த குளோபல் கேப் அப்படின்னா என்னன்னா, இது வந்து தேர்ட் பார்ட்டி சர்டிபிகேட். நான் சொல்ற போது நம்ம தலைக்கு மேல ஓடிட்டு இருக்க ஃபேன் ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை உற்பத்தி செய்த பின்பு அதோட தரத்தை ஒரு 3வது தேர்ட் பார்ட்டி செக் பண்ணி, ஓகே மேல சுத்திட்டு தான் இருக்கும், தலையில விழாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவாதம் தான் ஐஎஸ்ஓ சர்டிபிகேட். அப்போ தரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சர்டிபிகேஷன் 3வது மனுஷன், அதாவது அரசு இல்லாமல் தேர்ட் பார்ட்டி கொடுக்கறதா இருந்தா அதோட தரம் அங்கே நிர்ணயிக்கப்படுகிறது. அதுல கெமிக்கல் இல்லை அப்படின்னு சர்டிபிகேட் இருக்கணும், கொடுத்துருவாங்க. ஆக முன்ன உகந்தது அப்படிங்கிறது இதுல வரும். அப்படின்னா உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை குட் அக்ரிகல்ச்சர் பிராக்டிசஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழ் ஒரு ஏஜென்சி, இது வந்து நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க, அந்த ஏஜென்சி சர்டிபிகேட் கொடுத்திருந்தா அதை வாங்கி விற்கக்கூடிய ரீட்டைலருக்கு பயம் இல்லை. ஏன்னா அவன் சர்டிபிகேட் கொடுத்துருக்கான், பிரச்சனை வந்துருச்சுன்னா அவன் தான் மாட்டிக்குவான் சர்டிபிகேட் கொடுத்தவன். அப்புறம் சர்டிபிகேட் கொடுத்தவனை வச்சு யார் எல்லாம் உற்பத்தி பண்ணா அவன் மாட்டிக்குவான். அப்ப என்ன அப்படின்னா, இதுல வந்து யார் எதற்கு சம்பந்தப்பட்டவர்கள், யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத இந்த சப்ளை செயின்குள்ள வந்துட்டா வந்துடும். நீங்க சப்ளை செயின்குள்ளுக்கு வரலைன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் ஆக முடியாது. அப்ப வந்து என்னன்னா, தரமான பொருள் பாருங்க, எல்லா நாடுகள் இல்ல, பெரிய வளர்ந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய எல்லா செயின் ஸ்டோர்ஸும் சர்டிஃபைடு ப்ராடக்ட்ஸ் தான் விற்பாங்க, நான் சர்டிஃபைட் ப்ராடக்ட் விற்க மாட்டான். அப்படி வித்து அது வந்து தரக்குறைவானது, முன்ன உகந்ததல்ல, அதுல விஷம் இருக்கு, பூச்சி மருந்து இருக்குன்னா அந்த 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 வித்த ரீட்டைலர் மாட்டிக்கும். நான் ஒரு சின்ன தகவல் மட்டும் தரேன். முன்னாடி வந்து வால்மார்ட் வந்து ஏர்டெல் அப்படிங்கறது கூட இங்க இந்தியாவில வந்து லான்ச் பண்ண வந்தாங்க. ஆனா அவங்க வரல கடைசியில. ஏன் வரலைன்னா, இந்தியாவில இருக்க பொருளை வாங்கி வித்தா அவன் ஒரு வாரம் கூட ஒரு மாசம் கூட வைக்க முடியாது. ஏன்னா ஒரு ஃபார்ம்ல இருந்து கூட சர்டிபிகேஷன் வாங்க முடியாது. இல்லைன்னா கொஞ்சோண்டு 10% இருக்கும், மீது 90% அன்சர்டிஃபைடு. நாளைக்கு மாட்டிக்கிட்டான்னா வால்மார்ட் மாட்டிக்குவான். அப்போ உன்ன உகந்தது என்று 3ஆம் அதாவது தேர்ட் பார்ட்டி சர்டிபிகேட் கொடுக்கணும்னா கொடுத்தாதான் இந்த சப்ளை செயின்குள்ள நீங்க வர முடியும். அப்ப இது வந்து குவாலிட்டி என்ஷூர் பண்ணும், ஜெனினிட்டி என்ஷூர் பண்ணும், கிரேடிங்கை என்ஷூர் பண்ணும். இது யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரியும், யாரு தப்பு பண்ணாங்கன்னு தெரியும். சப்போஸ் இந்த ட்ரேடிங்ல யாராவது ஏமாத்துனாங்கன்னா, சப்ளை செயின் பிளேஸ் இருந்துச்சுன்னா யாரு ரெஸ்பான்சிபிள்னு கண்டுபிடிக்கலாம். லீகலா கூட ஒன்று ப்ரொசீட் பண்றதுக்கு இந்த சப்ளை செயின் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. நீங்க பாருங்களேன், இங்க இந்த பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா பேக் பண்ணி இருப்பாங்க. இதுல வந்து உள்ளுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டிக்கர் இருக்கும்.
கியூஆர் கோட் மாதிரி அந்த ஸ்டிக்கர்ல நீங்க அடிச்சீங்கன்னா அது டீகோட் ஆகும்போது எந்த விவசாயி, எந்த ஊரு, எந்த கண்ட்ரி, எந்த வில்லேஜ், அவர் பேர் என்ன, அவர் எந்த 20 ஏக்கர் நிலத்துல எந்த நிலத்துல இருந்து எந்த ஃபார்ம்ல இருந்து எத்தனாவது லாட் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இந்த சப்ளை செயினோட இன்னொரு தகவல் சொல்ற பாருங்களேன். இப்போ இது இப்படி இருக்குது இந்த இதுல. இப்ப இங்க ஒரு லாட் இருக்கு. இந்த லாட் நான் காட்டுற லாட் பாருங்க. இந்த லாட்ல ஒரு தவறு நடந்து போச்சுன்னா, இப்ப இந்த லாட் இருக்கு, இந்த லாட் ஏதாவது மோசமாயிருச்சுன்னா இந்த லாட்டை மட்டும் எடுத்துலாம். இதுக்கு முன்னாடி லாட்டையும் பின்னாடி லாட்டையும் சேல் பண்ணலாம். அப்போ சேல் வந்து எந்த விதமான சிக்கல் இல்லாம ப்ரொசீட் ஆகும். அதுக்கு சப்ளை செயின் வேணும். அப்ப ஏன்னா சப்ளை செயின் வந்து வில் என்ஷூர் ட்ரேசபிலிட்டின்னு எந்த எந்த லாட் பிரச்சனையா இருக்கோ அந்த லாட்டை மட்டும் நிறுத்திட்டு மற்ற லாட்லாம் பண்ணலாம். ஆக ஒரு ட்ரேடருக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணும், ஒரு கன்சியூமருக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணும். இதுல இருக்க இன்வால்வ் ஆகிற எல்லா செயின்ஸ், அதாவது ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அவங்க எல்லாருமே இதுல வந்து சேஃபா பிளே பண்ணலாம், தப்பு செய்யாத வரைக்கும். இதுல தப்பு செஞ்சவங்க மட்டும்தான் மாட்டிக்குவாங்க. அதுக்கு இந்த சப்ளை செயின் அப்படிங்கிற ரொம்ப அதுதான் இது வரைக்கும் சொன்னேன், இந்த ட்ரேசபிலிட்டி அப்படிங்கிற பார்ட்ல. இப்படி அந்த மாதிரி நிறைய நாங்க யூனிவர்சிட்டில இருந்து 2-3 ஸ்கீம் ரன் பண்ணோம். ஒரு ஸ்கீம் வந்து கொய்யா வந்து இங்க இருந்து இதுக்கு போச்சு, துபாய் கண்ட்ரிஸ் போச்சு. அதே மாதிரி கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்க்கு நாங்க கொய்யாப்பழம் கொடுத்தோம். அதனால என்ன அப்படின்னா, கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வர கொய்யாப்பழம் திரு கருப்புசாமி அவர்களோட தோட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு தெரியும். கருப்புசாமி தோட்டத்துல இந்த ஃபார்ம்ல இருந்து எடுக்கப்பட்டது. ஆக அவருக்கு என்னன்னா, பிரச்சனை வந்துருச்சுன்னா இது கருப்புசாமி தோட்டம், இது வந்து கஸ்தூரி சாஸ் தோட்டம், இது வந்து முருகேசன் தோட்டம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த அந்த ட்ரேசபிலிட்டி அதுல எக்ஸ்ட்ராப்ளிஷ் ஆயிரும். அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணணும். அது இந்த மாதிரி பண்றதுக்கு சான்ஸ். இதே மாதிரி நாங்க மிடில் ஈஸ்ட் அனுப்பும் போது அதே மாதிரி இந்த டெல்லிக்கு எடுத்துட்டு போனாங்க. இதை பாருங்களேன். இதுல இந்த சப்ளை செயின் வந்து யூனிவர்சிட்டி 2-3 ஸ்கீம் நடந்துச்சு. அதுல என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆனப்போ ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்காவுக்கு நம்மளோட மாம்பழம் போச்சு. அதே மாதிரி ஃபெடரேஷன் ஆரம்பிச்சோம் இந்தியாவில், தமிழ்நாட்டுல மேங்கோ ஃபெடரேஷன் ஒண்ணு, அதே மாதிரி கோவா இது பனானா ஃபெடரேஷன். இவங்கெல்லாம் அப்படி வரும்போது என்ன ஆகும்னா, இந்த சப்ளை செயின் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஜிஏபி, இதை பத்தி விவசாயிகள் நல்ல புரிதல் வந்து அடுத்த இடத்துக்கு போகலாம். இப்ப அடுத்த நீங்க இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இப்ப வேக்கூல் அப்படின்னு இருக்கு, இதே மாதிரி ரிலையன்ஸ், இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள்கிட்ட நீங்க விற்கணும்னா உங்கள் தோட்டத்தை எங்களோட நிறுவனத்தோடு ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க பழத்தை நாங்க வாங்கி விற்கிறோம், அதுல பிரச்சனை வந்துச்சுன்னா நீ ஃபேஸ் பண்ணு, நான் ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னா உனக்காக வேண்டி நான் வாங்கி விற்கிறேன். நாளைக்கு ஏதாவது வாய்த்தால போயிடுச்சு அப்படின்னா ரிலையன்ஸா கடையை போடுன்னா நான் எதுக்கு போடணும், கொடுத்தது நீ தானே, ஒட்டமா உங்க எப்படி வராங்க பாருங்க. இப்ப இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபார்மர்ஸ்க்கு அவேர்னஸ் வேணும். அதுக்கு தான் இந்த மாதிரி ப்ரொடியூசர், அதுக்கு தான் இந்த மாதிரி ஃபெடரேஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி தேனியில இதே மாதிரி ஒரு இது கோல்ட் ஸ்டோரேஜ் ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதெல்லாம் உள்ளடக்கி அக்ரி பிசினஸ் டைரக்டரேட்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. இது வந்து நாங்க அந்த பீரியட் 2008-2009 அந்த ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி ஒன் இந்தியா ஒன் மார்க்கெட்னு சொல்லிட்டு ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஒன்று ஆரம்பிச்சாங்க ஒயிட் ஃபீல்ட்ஸ்ல. விவசாயிகள் வந்து தங்களோட ப்ராடக்ட் இப்ப இருக்குது, அதுல எவ்வளவு தூரத்துக்கு நிறைய பேர் பண்ணலாம். இந்த ஈனாம் அப்படின்னு ஒண்ணு சிஸ்டத்துல இப்பயும் சேல் இருக்குது. அதுல வந்து என்னன்னா சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. அதுல ஈனாம்குள்ள வர்றாங்க என்னென்ன செய்யணும் அப்படின்னு இருக்கு. அது ஒரு விவசாயிங்க. அதே மாதிரி யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் டைம் கோர்ஸ் ஆரம்பிச்சோம். அதாவது சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஃபார் பிடெக் ஹார்டிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இது எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் சப்ளை செயின்னா என்ன அப்படி ஒரு கோர்ஸ் ஒன்று ஆரம்பிச்சோம். ஏன்னா அது வரைக்கும் யாருக்குமே என்னென்ன தெரியல, எதுக்கு சப்ளை செயின் தெரியல. அதே மாதிரி பெஸ்ட் மேங்கோ ஃபார்மர் அவார்டு வாங்கினாங்க தமிழ்நாட்டுல இருந்து 2 பேர் போய், லக்னோட 2 பேர் போய் வாங்கினாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டுல இருந்து சங்கம் அப்படிங்கறத அங்க டெல்லியில ஒரு எக்ஸிபிஷன் நடந்துச்சுட்டாங்க. இந்த பாயிண்ட் மட்டும் இந்த விவசாயிகள் இருந்தாங்கன்னா கேட்கறது ரொம்ப அவசியம். இங்க உட்கார்ந்து இருக்க ஒரு பேரு, இவர் வந்து திருவேங்கடம்னு பேரு. இங்க இருக்கிற பேர் வந்து சம்பத்னு பேர். இந்த திருவேங்கடம் போலீஸ்காரரா இருக்காரு. இவர் ரொம்ப நல்ல ஃபார்மர். இதே மாதிரி இவர் வந்து இன்னும் எனக்கு சொல்லுவாரு, சார் என் பொண்ணு வந்து மெடிக்கல் காலேஜ்ல சேர்றதுக்கு நீங்க எங்களுக்கு கத்துக் கொடுத்த அந்த ஆஃப் சீசன் மேங்கோ வச்சுதான் சார், அதுல கிடைச்ச லாபத்தை வச்சுதான் சார் என் பொண்ணு மெடிக்கல் காலேஜ்ல ஃபீஸ் கட்டி இது வாங்கினாரு. என்ன ஆகுதுன்னா, இந்த டொனேஷன் கொடுத்து வாங்குவாங்க, அவ்வளவு கொடுத்து நான் வாங்கினேன் சார். ஒரு பாருங்களேன், ஒரு விவசாயினால விவசாயத்திலிருந்து சம்பாதித்து இந்த சம்பத்தோட டாக்டர் இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சிட்டாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா இந்த ஆஃப் சீசன் ப்ரொடக்ஷன்ல வந்து இவர் கில்லாடி, இவரெல்லாம் பயங்கரமான அவங்க. நம்ம கிட்ட 10 ரூபா 15 ரூபாய்க்கு போகாத கிளிமூக்கு மாம்பழத்தை 125 ரூபா 150 ரூபாய்க்கு டெல்லியில விட்டாங்க. அப்பதான் சொன்னாரு, மார்க்கெட்ல வந்து நாலேஜ் இஸ் மணி அப்படின்வாங்க.
யாருக்கு எங்க எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான தகவல். அந்த தகவல் தெரிஞ்சதுனாலதான் ட்ரேடர்ஸ் வந்து ரொம்ப பணக்காரர் இருக்காங்க, விவசாயி கடைசி வரைக்கும் பணக்காரர் ஆக முடியலட்டு. அதே மாதிரி இவர் ஒரு நல்ல விவசாயி. இவர் வந்து இந்த பழங்களை எல்லாம் கொண்டு போய் பல்பிங் கொடுத்து பண்ணாரு. இவரோட டெக்னாலஜி வந்து இவர் வந்து கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு ஸ்ட்ரைட்டா ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாரு. இடையில இடைத்தரகரே இல்லை. இப்போ நான் இடைத்தரகர் அப்படின்னு சொல்ற போது ஒரு தகவல் மட்டும் சொல்ற பாருங்களேன். நாங்க வந்து ஒரு தடவை என்னுடைய பெரியகுள மாணவர்களை என்ன செஞ்சோம்னா, தேனியில இருக்கு விளையக்கூடிய வாழைப்பழத்தை வாங்கி அங்கிருந்து கோயம்பேடு வரைக்கும் வாழைப்பழம் டிராவல் ஆகுது. டிராவல் ஆகிற போது எங்கெங்க காசு எவ்வளவு கூடுது அப்படின்னு பார்த்தோம். அதாவது வந்து விவசாயிட்ட வாங்குறது வந்து 8 ரூபான்னு வச்சுங்களேன். அது வியாபாரி கடைசியில விற்கும் போது 38 ரூபாய்க்கு விற்கிறாரு. இந்த 8 ரூபாயில இருந்து 38 ரூபாய் வரும்போது 30 ரூபாய் வந்து இடையிலே பகரப்படுகிறது. யார் எவ்வளவு ரூபாய் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். சரி, இது ரொம்ப பயங்கரமான ஒரு வாழைப்பழத்தை நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்தியாவில வந்து சீப்பா இருக்கும் வாழைப்பழம் உற்பத்தி பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மை அது இல்லை. பிலிப்பைன்ஸ்ல சிக்கிடா உற்பத்தி பண்ணக்கூடிய வாழைப்பழத்தோட அன்னைக்கு நான் சொல்றேன், அன்னைக்கு ரேட்ல 19 பைசா ஒரு வாழைப்பழத்துக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட். தமிழ்நாட்டில் 37 பைசா. அப்படின்னா என்னன்னு பாருங்க, நம்மளோட உற்பத்தி செலவு கூட. ஏன்னா நம்ம அங்க வந்து இயற்கையா கல்டிவேட் பண்றோம். இங்க அப்படி இயற்கையா கல்டிவேட் பண்றது இல்லை. இங்க வந்து எப்படின்னா நம்ம வாக்கா பிடிச்சி வர பிடிச்சி ரொம்ப பயங்கரமான சிஸ்டத்துல விவசாயம் பண்றாங்க. அப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து அமெரிக்கன் அங்க அந்த சிக்கிடா கம்பெனியோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல பாதிதான், நம்ம ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல பாதிதான் சிக்கிடா காஸ்ட். இந்த 19 பைசாக்கு உற்பத்தி ஆகிற 37 பைசாக்கு உற்பத்தி ஆகிற வாழைப்பழத்தை ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தன் 5 ரூபாயில இருந்து 7 ரூபாய்க்கு வாங்குறான். இப்ப இந்த காஸ்ட் எப்படி எஸ்கலேட் ஆகி கடைசியில போய் சேருது அப்படிங்கிற ஸ்டடி பண்ணும். இதுல என்ன ஒண்ணுன்னா, எந்த இடத்திலும் விவசாயி அந்த வேல்யூ செயின் ரோல்ல எங்கேயுமே இன்வால்வ் ஆகுறதே இல்லை. யாரு வேல்யூ ஆட் பண்றானோ அவனுக்கெல்லாம் அதிகமான காசு கிடைக்கும். உற்பத்தி காசு 37, விவசாயிக்கு கிடைக்கிற காசு 50 பைசாவோ 60 பைசாவோ பக்கத்துல வரும். மீதி இருக்கிற எல்லா காசுமே இடையில இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பங்களிப்புக்காக எடுக்கிறார்கள். என்னைக்கு விவசாயி அந்த பங்களிப்புக்குள் தன் மூக்கை நுழைக்கிறானோ அன்னைக்கு மட்டும்தான் லாபம் கிடைக்குமே ஒழிஞ்சு வேற எப்பயும் கிடைக்கும். அப்போ ஒரு பொருளை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போனா விவசாயிக்கு லாபம் கிடைக்கும். இப்போ நெல்லாக உற்பத்தி பண்ணதை அரிசியா வித்தா லாபம் கிடைக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நிறைய சொல்லியிருக்கேன். விவசாயிக்கு ஒரு கிலோவுக்கு நெல்லுக்கு 10 பைசா 10 ரூபா கிடைக்குது. ஆனா அதை வாங்கி விற்கக்கூடிய இடைத்தரருக்கு இன்னொரு 10 ரூபா அது கிடைக்கும். அதை அரைச்சு விற்கக்கூடிய அந்த மிஷின் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு இன்னொரு 10-15 ரூபாய் கிடைக்கும். நான் 60 ரூபாய்க்கு அரிசி வாங்குறேன். ஆனா அதுக்கு கிடைக்கிற மொத்தம் அது 60 ரூபாய்க்கு நான் வாங்குற அரிசியில வரக்கூடிய வருமானத்தில் லாபத்தில் விவசாயிக்கு கிடைக்கக்கூடியது சொற்பமானது. 30% இருந்து சில இடத்துல 70% இருக்கும். அப்ப இதுல என்ன ஒண்ணுன்னா, விவசாயி உற்பத்தியோடு நிற்காமல் அடுத்த நிலைக்கு வந்தா அவருக்கு இன்னைக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். உற்பத்தியோடு இருந்தா அந்ததோட சந்தோஷத்தோட போயிடணும். எனக்கு காசு கூட கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஒண்ணும் பண்ண முடியாது. இது வேற யாருனாலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இல்ல, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் ஒரு முடியாது. விவசாயா நினைச்சு நான் தான் சொல்லுவேன், ஒரு சொல்லுவேன், நான் ஏப்ப விடணும்னா நான் சோடா குடிக்கணும். இன்னொருத்தர் சோடா குடிச்சு நான் ஏப்ப விட முடியாது. ரைட். இப்போ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி இது வந்து உங்களுக்கு எதுக்காக வேண்டி சொன்னது. இப்ப நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, விவசாயிகள் தனி விவசாயியாக நின்று ஜெயிக்க முடியாது. தனி மனிதனாக நின்று ஜெயிக்க முடியாது. அப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம பெரிய ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் இருக்கணும். நம்ம டைரக்டா மார்க்கெட்ல உள்ளுக்கு போகணும், கடை வச்சிருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். பொருளை வந்து இடைத்தரகர்கள்ட்ட இல்லாம கொண்டு போய் வித்தீங்கன்னா லாபம் கிடைக்கும். ஆக இனிமேல் ஜெயிக்கணும்னா ஒவ்வொரு விவசாயியும் இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ல சேர்ந்து உற்பத்தி ஆகிற பொருளை மதிப்பு கூட்டி, அதாவது வேல்யூ ஆட் பண்ணி அந்த செயினுக்குள்ள போனால் விவசாயிகள் அடுத்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை இன்னும் கொஞ்சோண்டு ஏத்திக்கலாம். 10% 15% ஏத்திக்கலாம். இல்லைன்னா விவசாயிகளுக்கு இந்த கிடைக்கக்கூடிய லாபத்தை வேற எப்படி செஞ்சாலும் ஒண்ணு பண்ண முடியாது. ப்ரொடியூசர் கம்பெனி அப்படிங்கிற ஒண்ணு மட்டும்தான்
தான் இது. இல்லை எனக்கு வசதி இருக்குன்னா அவங்களே தனக்கு வேண்டிய இண்டஸ்ட்ரி மாதிரி ஆரம்பிச்சு, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு மாம்பழம் ஒரு கொய்யா இது வச்சிருக்காரு, தோப்பு வச்சிருக்காரு 10 ஏக்கர்ல. அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா வரது விற்கிறது வந்து நான் 50 ரூபாய் வித்துருவேன், இல்லைன்னா 1 டன் வித்துருவேன், எனக்கு 2 டன் வருது அப்படின்னா இந்த 1 டன்னை எடுத்து பல்பாக்கி விலை ஏறும்போது விற்கக்கூடிய நிலையில அவர் இருந்தாருன்னா லாபத்தை பார்க்க. இன்னொன்னு, விவசாயிகள் வந்து என்னைக்கு தன்னோட பொருளை தரம் பிரித்து விற்கிறார்களோ அன்னைக்கு மட்டும்தான் முழுமையான லாபத்தை பார்க்க முடியும். மொத்தமா கொண்டு போய் கொடுத்தா தரம் பிரிக்காத ஒரு பொருளுக்கு எந்த ஒரு வியாபாரியும் நியாயமான விலையை நிர்ணயிக்க முடியாது. சோ இது வரைக்கும் நீங்க கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. சப்ளை செயின் அப்படிங்கிற பாட்டை நான் வந்து ஒரு சயின்டிஸ்டா நான் இது வரைக்கும் பேசல. நான் உங்க பேசுனது ஒரு விவசாயிக்கு என்ன மாதிரி தேவைப்படும் அப்படிங்கிற கருத்துக்களை மட்டும் எடுத்து பேசியிருக்கிறேன். ஆக இதுல இருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, எப்படி லாபம் எல்லாம் மற்றவங்களுக்கு எல்லாம் போகுது, எந்த இடத்துல ஒரு விவசாயி இன்டர்வைன் பண்ணா அந்த லாபத்தில் ஒரு பங்கு பெற்றுக் கொள்ளலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆக விவசாயிகள் வந்து இனிமேல் வந்து விவசாயியா இல்லாமல் கொஞ்சோண்டு ட்ரேடராகவும் அவங்க செய்யக்கூடியதை கொஞ்சம் இவங்களும் செய்யாஞ்சாங்கன்னா, ஒரு தரம் பிரிக்கிறது, கிளீன் பண்றது அப்படின்னு ஏதாவது செஞ்சாங்கன்னா லாபத்துல அவங்களுக்கு கொஞ்சோண்டு பங்கு கிடைக்குமே ஒழிய, ஒரு விவசாயி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி யாராவது இருந்தா சொல்லுங்க, நானும் கும்பிடுறேன். அப்படி ஒரு ஆட்கள் யாருமே இல்லை. தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ டாக்டர் பாலமோகன். உங்களுடைய சிறப்பான நிகழ்ச்சிக்கு மிக்க நன்றி. இதுவரை சப்ளை செயின் அண்ட் வேல்யூ செயின் மேனேஜ்மெண்ட், அதாவது விளைபொருள் சந்தைப்படுத்துதல் மற்றும் மதிப்பு கூட்டுதலில் தொடர் சங்கிலி மேலாண்மை தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். வழங்கியவர் டாக்டர் டி.என். பாலமோகன், முன்னாள் முதல்வர், தோட்டக்கலை கல்லூரி, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு ஹியூபர்ட் அவர்களை பேச அழைக்கிறேன். ஹியூபர்ட் சார் சென்னையை சார்ந்தவர். சார் பிளீஸ். வணக்கம். தேங்க்யூ ஜோ சார். அருமையா இருந்தது. ஒரு ப்ரொஃபசர் ஃப்ரம் ஆக்ஸ்போர்ட் கிட்ட கேட்ட ஒரு லெக்சர் மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். வெல் எக்ஸ்பிளைன், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். இப்போ அக்ரீட், எஸ். இது வந்து ஒரு சைசபிள் ஃபார்ம் இருந்து அவங்க ஒரு கமிட்டடா கொடுக்கும்போது இந்த சப்ளை செயின் வில் ரன் வெரி ஸ்மூத்லி. ரெண்டாவது மை அப்சர்வேஷன் சார், ரெண்டாவது என்ன நினைக்கிறேன்னா, இதை உருவாக்கணும்னா இட்ஸ் வெரி பிக் ஒரு எஃபர்ட். இப்போ ஒரு கார்பரேட் லெவல்ல இருந்ததா நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி வரணும். யூ ஆர் கரெக்ட். அந்த மாதிரி வந்தாதான் நம்ம வீல் ஆல்சோ த ஃபார்மர்ஸ் வில் ஏர்ன், நல்ல கொஞ்சம் ஏர்னிங் இருக்கும். அவங்க ஆல்சோ ஹேவ் அ வெரி பிராட் திங்கிங். நல்ல ஐடியா சார். அதுதான் நானே இவர்கிட்ட ஜோ சார் கிட்ட ஃபேர் பிரைஸ் கமிட்டி ஒன்று வச்சா நல்லா இருக்குன்னு அவர்கிட்ட சொன்னேன். இதையும் லிங்க் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் சார். வெரி குட் ட்ரீம். நல்லா வரணும்னு தான் என்னுடைய ஒரு ஆசை. நல்லா வரணும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார் ஹியூபர்ட் சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கும் தங்களது மேலான கருத்துக்களை தெரிவித்தமைக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக ராணிப்பேட்டையிலிருந்து திரு தினகர் பாபு அவர்களை பேச அழைக்கிறேன். விவசாயி வியாபாரியானதான் அவங்க பழைக்க முடியும் அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்ஸா அதுல சொன்னாரு. ரொம்ப நன்றி சார். திரு ஜீன் சிங் பேச வந்திருக்கிறாரு சார். உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு உங்கள் கருத்தை தெரிவிக்கலாம். ஓகே. என் பேரு ஜீன் சிங். நான் இப்போ இங்கே இந்தியன் பேங்க்ல இருக்கிறேன். நான் நம்ம மதுரை அக்ரி காலேஜ் அடுத்து பஜன்கோவா முன்னாள் ஸ்டூடெண்ட். அதனால ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ நான் இங்கே ஆக்சுவலி ட்ரைனிங் சென்டர்ல இருக்கிறதுனால இப்போ இங்கே நார்த் இந்தியாவில் இருக்கிறேன், சண்டிகர்ல. ஃபுல்லும் இந்த டாபிக் தான் எனக்கு ஃபுல்லும் கொடுத்துருவாங்க. பேன் இந்தியாவில் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டும் வேல்யூ செயின் ஃபைனான்சிங். ஏன்னா இங்கே ஈவன் நான் நிறைய பேங்க்ஸ்ல வந்து வெறும் இவங்களுக்கு தெரிஞ்சது, அதாவது நம்ம அந்த வேல்யூ செயின் மேனேஜ்மெண்ட்ல அந்த ப்ரொடக்ஷன் அதுக்குள்ள லோன் மட்டும்தான் பேங்க்ஸ்ல மேக்ஸிமம் கொடுத்துருவோம். அதாவது இந்தியன் பேங்க் கிசான் கிரெடிட் கார்டு, இல்லைன்னா நம்ம ஜொல் லோன்லையுமே அந்த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் தான். இப்போ மற்ற எல்லாத்துலேயும் நான் எப்போவுமே இதை எடுக்கிறதுமே எஃபிஓ ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி இல்லை எஸ்ஏஜி ஜேஎல்ஜி இதையும் இது பண்ணி இது பண்ணோம். பட் ஒரு பேங்கராவோ இல்லை ஒரு ஆண்டர்ப்ரோனராவோ விவசாயிகளை இந்த செயின்ல எப்படி இணைக்கிறதுன்னு உள்ள அந்த ஒரு பிளாட்ஃபார்ம், அதை பற்றி ஏதாவது ஒரு ஐடியா இருக்குன்னா? நார்மலா இது எப்படி சப்ளை செயின் அப்படின்னா, இப்ப மொத்தம் வந்து உங்களோட குரூப்ல வந்து ஒரு 800 ஃபார்மர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த 800 ஃபார்மர்ஸ் வந்து ஒரு குரூப்பா எவ்வளவு சிங்கிள் கிராப்போ இல்லைன்னா இந்த மாதிரி மல்டிபிள் கிராப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு அவங்களோட பொட்டன்ஷியல் என்ன,
எந்தெந்த சீசன்ல என்னென்ன வரப்போகுது அப்படின்னு பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு நான் எங்க இதுல வந்து ஒரு குரூப் இருக்கு, ஆயப்படியில ஒரு குரூப் இருக்கு. அவங்க வந்து கொய்யாப்பழம் இந்த சீசன்ல 2, அதே மாதிரி கோகோனட்ல இது. இப்படி நம்ம வந்து எப்படி பார்க்கணும்னா மொத்தமாக அந்த 800 விவசாயிகளுக்கு சொந்தமான 5000 ஏக்கரிலே உற்பத்தி அப்படிங்கிறது என்ன, அது எப்படி பேஸ் அவுட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இந்த பேஸ் அவுட் ஆகுறதுல ஒரு ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட், ஏன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து விவசாயி வந்து வேல்யூ அடிஷன் கொண்டு வர மாட்டாங்க. ஒரு சிலது கொண்டு வரப்ப அந்த கோகனட் மாதிரி இருக்கலாம், எண்ணெய் எடுக்கிறதுல காசு கூட வரணும் கொண்டு வந்துருவான். மற்றபடி என்ன பண்ண அவனுக்கு விவசாயம் பண்ண உடனே கொண்டு போய் விற்கணும். அப்போ அந்த அடுத்த விவசாயத்திற்கான பணத்தை இந்த விவசாயத்துல வித்து எடுக்கணும். அப்புறம் தான் அந்த அடுத்த விவசாயத்துக்கு. அப்போ இவனுக்கு இருக்கிற சர்ப்ளஸ் என்னன்னு பார்க்கணும். இந்த சர்ப்ளஸ்க்கு நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வரலாம். இப்ப உதாரணத்துக்கு நான் பொள்ளாச்சியில ஒரு 1000 விவசாயிகளோட ஒர்க் பண்றேன். இந்த விவசாயத்துல அவங்க மொத்தம் உற்பத்தி பண்ணக்கூடியது வந்து ஒரு 10 லட்சம் கோகனட் வச்சுங்களேன், நட்ஸ். உங்களுக்கு புரியுது கிடைச்சல 10 லட்சம். நீங்க ரீட்டைல் நிறுத்தவே முடியாது. அதுல 3 லட்சமோ 4 லட்சமோ ரீட்டைல் போயிடும். மீதி 6 லட்சம் நட்டுக்கு என்ன மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சோம்னா, அது எண்ணெயாவோ இல்ல அதுல இருந்து வெர்ஜின் ஆயிலாவோ இல்ல அதுல இருந்து ஏதாவது சிப்ஸாவோ என்ன பண்ணலாம், இல்ல இந்த மாதிரி விவசாயிகள்கிட்ட கொஞ்சோண்டு நீரா ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபார்மர்ஸோட பெர்னியலா இருக்கக்கூடியது என்ன, ஆனுவலான கிராப் என்ன, இந்த ப்ரொடக்ஷன் பேட்டர்ன் எப்படி இருக்குது, 365 நாள் என்ன கிடைக்கும். இதுல ஒரு கம்பெனியோ ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வருதுன்னா எப்படி பிரிச்சோம்னா அந்த கம்பெனி அந்த ப்ராசஸிங் யூனிட் வந்து எல்லா கமாடிட்டியும் உள்ளுக்களுக்கும் ரெண்டல் போட முடியுமா, இந்த கம்பெனியில் இருக்கிறவங்களை தவிர்த்து வேற யாராவது வெளியே வந்து அந்த 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 ப்ராசஸிங் யூனிட் யூஸ் பண்ணுவாங்களா, அப்படி பிளான் பண்ணி என்னைக்கு விவசாயி தன்னோட பொருளை நிறுத்துறதுக்கு முடியுமோ அன்னைக்கு மட்டும்தான் அவங்களுக்கு நெகோசியேட்டிங் வரும். நிறுத்துறதுனா என்னன்னா, வெட்டி இறக்கணும் எத்தனையுமே வித்தாதான் தனக்கு இல்லாம ஒரு போர்ஷனை வேல்யூ ஆட் பண்றதுக்கு அவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவனுக்கு வரக்கூடிய எக்ஸஸ் அப்படிங்கறது நிறுத்த முடிஞ்சுன்னா பிரைஸ்ல அவனுக்கு சார் ஒட்டஞ்சத்திரத்துல இருக்கிற வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு 10 லாரி தக்காளி போச்சுன்னா 10 ரூபா கிலோ, 50 லாரி போச்சுன்னா 100 லாரி போச்சுன்னா, அப்போ எக்ஸஸ் டைவர்ட் பண்றதுக்கோ எக்ஸஸ் உள்வாங்குவதற்கோ நீங்க உங்களோட பேங்க்ல இருக்கிற ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா இட் இஸ் பெனிஃபிஷியல் டு போத் ஃபார்மர் அஸ் வெல் அஸ் த பேங்க். ஏன்னா ஸ்டோர் பண்ணி ஒரு 6 மாசம் கழிச்சு அதை விற்க முடியும்னா அதுல இருக்கிறது மாதிரியும் அன்னைக்கே வித்தாதான் அவனுக்கு அதுக்கும் நிறைய வித்தியாசம். அப்ப லோன் எப்படி கொடுக்கணும்னா ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி, நீங்க ப்ரொடக்ஷனுக்கு கொடுத்தீங்கன்னா கஷ்டம். அவனை என்னன்னா அவன் மொத்தம் அவனோட எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு உற்பத்தியோட ப்ரோக்ராம் எல்லாம் கூட்டி கழிச்சு எவ்வளவு பர்சன்டேஜ் இங்க வரும்னு பார்த்து அப்படி கொடுக்கலாம். இல்ல இந்த ப்ரொடியூசர் கம்பெனிக்காரன் ஒண்ணுக்குமே லாய்க்கல, வேற யாராவது ஹையர் பண்ண போறான்னா அவனுக்கு ஹையர் பண்றவனுக்கு தகுந்த மாதிரி இண்டஸ்ட்ரி போட்டு அவன்கிட்ட காசு கொடுத்துட்டு இந்தாடா அவனுக்கு ஹையரிங் சார்ஜை வாங்கி எஃபிஓ நடத்துங்கன்னா அடுத்து. எஸ் சார், தேங்க்யூ சார். அதான் ஆக்சுவலி நாங்கள் இப்போ அதனால அந்த அக்ரி இன்ஃப்ரா ஃபண்ட் அப்படின்னு சொல்கிற அந்த அதில் வந்து ஃபுல்லுமே இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் வர்ற, அதாவது வேல்யூ செயின் இதில் வர்ற இப்போ கோல்டு ஸ்டோரேஜ், வேர் ஹவுஸிங்கு, கஸ்டம் ஹையரிங்கு, ஃபார்ம் மிஷினரி, அப்புறம் ஆட்டோமேஷன், இந்த மாதிரி க்ரீன் ஹவுஸ், இது எல்லாத்தையுமே ஃபைனான்ஸ் பண்ணுற அக்ரி இன்ஃப்ரா ஃபண்டு. அதே போல் பேங்க்லேயுமே ரீட்டெயிலாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதாவது எஃபிஓக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறது, கோல்டு ஸ்டோரேஜுக்கு, க்ரீன் ஹவுசிங்க்கு. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் சொல்லி கொடுக்குறோம். பட் அதாவது இன்னொரு முக்கியமானது சார், பையர் யாரோ பையரோட குவாலிட்டிக்கு உங்களோட இது இருக்கணும் ரெக்யர்மெண்ட். அதாவது நீங்க ப்ரொடக்ஷன் இப்ப வந்து ஒரு பையர் இந்த குவாலிட்டியில கொடு என்னென்னலாம் இருக்கணும்னா அவன்கிட்ட பேசி அப்படி ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணும். இப்ப நிறைய இடத்துல தோத்து போறதுக்கு என்னன்னா, பையர் ஒரு இடத்துல இருப்பான், ஃபார்மர் ஒரு இடத்துல இருப்பான். இந்த 2 பேரையும் வந்து உட்கார வச்சு எப்படி மேட்ச் பண்றதுன்னு தெரியாம தான் பல இண்டஸ்ட்ரீஸ் நீங்க பாருங்களேன், தமிழ்நாட்டுல கொடுத்துருக்க அத்தனை இதுமே சும்மா இருக்கு. They are all white elephants. White elephants in the sense இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும், அங்க ஒரு மிஷின் இருக்கும், ஆனா யூஸ் ஆகாது. நீங்க சர்வே பண்ணி பாருங்களேன், இது என்ன தப்பு நடந்தது, யாரு தப்பு பண்ணா ஐடென்டிஃபை பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஒரு இதுல இருக்கு, ஒட்டஞ்சத்திரத்துல ஒரு யூனிட் இருக்கு சார், கிரேடிங் யூனிட், 10 பைசாக்கு பிரோஜனம் இல்லை, இட் ரன்ஸ் டு க்ரோஸ் அண்ட் க்ரோஸ். அப்படி ஒரு யூனிட் எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல. எதுக்கு அது போய் ஒண்ணுமே இல்லாம சரி பிரைவேட் பண்ணினாலும் நம்ம கவர்மெண்ட் பண்ணினாலும் இட்ஸ் மணி அகைன். அதுல யாருமே they are not applying themselves. என்ன அது வந்து இப்படி போயிட்டு இருக்கு. நான் அந்த மாதிரி காட்டினீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட்
90% இந்த இண்டஸ்ட்ரியலுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா காம்ப்ரிஹென்சிவா ஒண்ணுமே பண்ணல. க்ரோஸ் அண்ட் க்ரோஸ். இது என்ன ஆகுதுன்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிற போது இது இங்க சும்மா இருக்குது அங்க சும்மா இருக்கு, திருப்பி எதுக்கு புதுசா கொடுக்குறீங்கன்னு. அதாவது வந்து இது இன்சபிஷியன்சின்னு சொல்றதா, கெப்பாசிட்டி இல்லாதவங்க எடுத்து பண்றாங்கன்னு சொல்றதா, இல்ல இவங்களுக்கு தேவையானதை கரெக்டா காசு பண்ணலன்னு சொல்றதா, இது யாரு குறை சொல்றதே தெரியுது. பட் ஹியூஜ் மணி இஸ் பீயிங் வேஸ்டட். ஐவ் சீன் பை மைசெல்ஃப். இது ஒரு நல்ல ஒரு தாட் ப்ரோவோக்கிங். இது நம்ம அக்ரி கிராஜுவேட்ஸ் இதை திங்க் பண்ணா கரெக்டா பையரையும் செல்லரையும் இது பண்ணலாம். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் பால்மோகன் சார், தேங்க்யூ சோ மச் ஜோ சார். தேங்க்யூ மிஸ்டர் ஜெயின் சிங். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அதாவது இந்த நிகழ்ச்சியில நல்ல கருத்தோட்டமான ஒரு தலைப்புல பேசணும். ஒரு நல்ல விழிப்புணர்வு ஊட்டும் ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இது நடைபெற்றது. டாக்டர் பாலமோகன் நிறைய கருத்துக்களை சொல்லி இருக்காங்க. அதுல உள்ள டிஃபிஷியன்சி என்ன, எதனால இந்த சிஸ்டம் பிரச்சனையில இருக்குது, விவசாயிகளோட நிலைமை இப்படி மோசமான நிலையில இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொன்னாங்க. சோ இது வந்து எல்லாரும் கொஞ்சம் மனதில் நினைக்கணும். ஏன்னா வந்து நாம ஒரு கார் ஃபேக்டரியில கார்கள் விற்பனையாகாமல் நின்று விட்டால் அதுக்கு கொடுக்கிற கரிசனையே நாம விவசாயத்திற்கு கொடுக்கல. விவசாய பொருட்கள் அதுக்கு நாம அதுல அவ்வளவு அக்கறை காமிக்கல. சோ இது வந்து எல்லோருடைய குற்றம் தான். அரசை மட்டும் குற்றம் சொல்லி பயன் இல்லை. கன்சியூமர்ஸும் நாம ஜெனரல் பப்ளிக்கும் அதை கொஞ்சம் திங்க் பண்ணணும். விவசாயிகளோட நிலைமையை திங்க் பண்ணணும். விவசாயிகள் நேரடியாக விற்பனைக்கு வரும்போது அதற்கு நாம் முழு ஆதரவு கொடுக்கணும். இன்னொரு விதமா பார்க்கும்போது அவங்க ஏன் அப்படி ஃபெயில் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நாம முக்கியமா திங்க் பண்ண வேண்டியது. தரம் பிரித்து விற்பனை செய்யறது இதெல்லாம் வந்து விவசாயிகள் வந்து உற்பத்தி செய்ததோட நின்று விடாமல் தரம் பிரித்து கொடுக்கணும். அப்ப அதை வந்து ஒரு 100 கிலோ உற்பத்தி ஆகிறதுல ஒரு 40 கிலோ குறைந்த விலைக்கு போனாலும் 60 கிலோ கொஞ்சம் அதிக விலைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுல வந்து லாபம் வந்து நமக்கு அதிகமா கிடைக்க வாய்ப்பு. சோ தரம் பிரிக்கிறது. அதே மாதிரி வேல்யூ அடிஷன் வந்து இன்னொருத்தர் போய் வேல்யூ அடிஷன் இன்னொரு கைக்கு போய் அவர் வேல்யூ அடிஷன் அவர் தான் செய்யணுங்கிறது இல்லாமல் விவசாயிகளை தாமாகவே வந்து செய்யறதுக்கு முன் வரணும். இந்த எண்ணத்தில் தான் இப்போ இந்த கலெக்டிவ் ஃபார்மிங், அதாவது கூட்டு பண்ணையம் என்ற திட்டம் துவக்கப்பட்டு அதுல வந்து பல ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் சிவல்ல இவையெல்லாம் உருவாக்கப்பட்டன. ஆனால் அது எந்த அளவுக்கு செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தா நல்லபடியா செயல்படுதுன்னுட்டு எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. ஒரு 30%க்கும் அதிக கம்மியா தான். ஒரு 25 to 30% நிறுவனங்கள் தான் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. ஒரு 5% நிறுவனங்கள் தான் நல்லபடியாக செயல்பட்டு வருது. சோ இந்த நிலை மாறணும். விவசாயிகள் முன்னிலை, அதாவது அவங்களாகவே தாமாகவே முன் வந்து இந்த பணிகளை செஞ்சாங்கன்னா தான் அதுல ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். நல்ல ஒரு விழிப்புணர்வு பதிவு நடத்தேறியது. அதற்கு டாக்டர் பாலமோகன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் நான் வந்து என் பேரு சண்முகப்பிரியன் சார். சேலம் மாவட்டத்துல இருக்கேன் சார். நான் ஒரு ஸ்டீல் கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கேங்க. இது எனக்கு வந்து இயற்கை சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான ப்ரோக்ராம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு சார். இப்போ அதுவும் இவ்வளவு டீடைல்டா இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணது சார். இப்போ வந்து ஒரு சின்னதா ஒரு 4 ஏக்கரா 5 ஏக்கரா அந்த மாதிரி வச்சு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன சார்? இப்போ அவங்க வந்து நம்ம பண்ற மாதிரியான ட்ரேடிங் போல, அதாவது அவங்களே ப்ரொடியூஸ் பண்றாங்க, அவங்களே மக்களுக்கு டைரக்டா சேல் பண்ணணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஐடியாஸ் ஏதாவது இருக்குமா சார்? பொதுவா வந்து இப்போ இந்த ஆர்கானிக் அப்படிங்கிற ஃபார்மர்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கிற ஒரு பொருளை நீங்க ஆர்கானிக்கா அவங்களுக்கு கொண்டு வருது அப்படிங்கிறது வந்து பெரிய லாபகரமா இருக்காது. இப்போ நான் உங்களை மாதிரி நான் இருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்க நானா இருந்தா என்ன செய்வேன்னு சொல்றேன். அதாவது நானா இருந்ததுன்னா எந்த பொருளுக்கு இயற்கையாக விளைவிப்பதற்கு ஏற்ற ஒன்று, இயற்கையா விளைவிக்கிறதுக்கு ஏற்ற ஒன்று. நீங்க எல்லாமே இயற்கையா விளைவிக்க முடியாது. பூச்சி நோய் எல்லாமே வரும். பக்கத்துல இருக்கவங்க மருந்து அடிச்சாங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க இயற்கை விவசாயம் சிறப்பானதுன்ட்டு. உங்களை சுத்தி இருக்கிறவங்க பூச்சி மருந்து அடிச்சாங்கன்னா எல்லா பூச்சிகளும் உங்க தோட்டத்துக்கு வந்துடும். நீங்க இயற்கை மருந்து வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து நான் என்னோட சுற்றுப்புறத்துல
வேற எந்த பயிர் வேற அப்ப ஏதாவது இப்ப தென்னைமரம் இருக்கு, நானும் இயற்கை விவசாயம் தென்னைமரம் பண்ண கொஞ்சம் கஷ்டம். அப்போ எது இல்லாத பயிரோ அதை இயற்கை விவசாயத்தில் முதல் முனைப்பொழுது பண்றது. ஏன்னா உங்களுக்கு பெஸ்ட் அந்த அந்த மாதிரி புது பயிருக்கு இருக்க போறதில்ல. இப்ப நானா இருந்தா என்ன செய்வேன் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா. இப்போ கொடுக்காப்புளின்னு ஒரு மரம் இருக்கு. கொடுக்காப்புளி வந்து நீங்க வந்து ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா இந்த டாமரிக், ஏதாவது மணிலா டாமரிக். இப்ப அந்த மணிலா டாமரின் வந்து இன்னைக்கு ரேட் வந்து 700 ரூபா ஒரு கிலோ, 700 ருபீஸ். ஒரு மரத்துல ஒரு 5 கிலோ 10 கிலோ எல்லாம் சர்வசாதாரண காய்க்கும். இப்போ எந்த பொருளுக்கு மார்க்கெட்ல போட்டியே இல்லையோ அந்த பொருளை ஆர்கானிக்கா கொண்டாடும். போட்டி இருக்குது, எல்லாரும் கொண்டு வந்து நிறுத்துவான். இப்ப நான் கொண்டு வந்து மாம்பழத்தை சீசன்ல நானும் மாம்பழத்தை கொண்டு போய் வைக்கிறேன்னா இது எவ்வளவுன்னு கேட்பான். 50 ரூபா. இது ஆர்கானிக் 100 ரூபா. எவன் வாங்குவான்? ரொம்ப கம்மியா இருக்கு. மார்க்கெட்ல புஷ் பண்ண முடியாது. இல்ல நீங்க ஒரு இன்ஜினியரா இருக்கீங்க, ஆர்கானிக் அப்படிங்கிற ப்ராடக்ட்ஸை விற்கிறதுக்கு தனியா நான் ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி ஆன்லைன்ல நான் வித்துருவேன். ஓகே, உங்களோட ஸ்ட்ரென்த் தான் உங்க கிராப்பை டிசைட் பண்ணணும். இன்னொருத்தர் காப்பி பண்ணலாம் பண்ண முடியாது. இப்ப நானா இருந்தேன்னா நான் சொன்னேன், எது கிடைக்காதோ, எது எளிதாக வளர்க்க முடியுமோ, எதுக்கு இன்ஹரண்டா வேல்யூ இருக்கோ அதை நான் போடுவேன். அப்ப உங்க ஏரியால நீங்க மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணிட்டு எந்த பொருளுக்கு எப்பயுமே நல்ல மதிப்பு இருக்குது, அது ஆர்கானிக்கா கொண்டு வந்தா நல்லா இருக்கும். இப்போ நீங்க இப்ப இன்னொன்னு சொல்ற பாருங்களேன், கீரை வகைகள் அப்படிங்கிறது வந்து எல்லாமே மருந்து அடிக்கிறாங்க. பூச்சி மருந்து அடிக்காத கீரையே கிடையாது. ஆர்கானிக்கா கொடுத்து நீங்க இந்த மாதிரி டோர் டெலிவரி மாதிரி ஒரு பெரிய சிட்டியை பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நாளைக்கு 5000 பேருக்கு கீரையை கொண்டு போய் போடுறது அப்படி மாதிரி இருந்துச்சுன்னா ஆர்கானிக் பெஸ்ட். ஆனா அதுக்கு ஒரு நெட்வொர்க் வேணும். இப்ப கீரை கடை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி நல்ல கீரை அப்படின்ட்டு அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்னன்னா ஆர்டர் பண்ணி அவங்களோட சொல்லிடுவாங்க, எனக்கு திங்கள் இந்த கீரை, புதன் இந்த கீரை, வெள்ளிக்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை இந்த கீரை. அப்படி ஒரு டிமாண்ட் பேஸ்ட் சப்ளை இருந்துச்சுன்னா, ப்ரொடக்ஷன் இருந்துச்சுன்னா ஜெயிக்கலாம். நான் உற்பத்தி பண்ணிருக்கேன் வித்துப்பிடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்தியாவில தோக்குறதுக்கு 99%. அதனால நீங்க இதை பத்தி தனியா பேசலாம், இது இப்படி பேசிட்டே போகலாம். ஆர்கானிக்கா பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஆர்கானிக்கா பண்றவங்களோட பேசிட்டு சிலர் தோத்து போயிருப்பாங்க, சிலர் ஜெயிச்சிருப்பாங்க. நீங்க ஜெயிச்சவனை விட தோத்து போனவன்கிட்ட கேட்டீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட பணத்தை சேஃபா வச்சுக்கலாம். யாரு தோத்து போனாங்க நிறைய பேர் இருக்காங்க. தோத்து போனவங்களையும் காட்டலாம், ஜெயிச்சவங்களையும் காட்டலாம். நீங்க ஜெயிச்சவங்களை காட்டணும்னா சில மிஸ்டேக் பண்ண மாட்டேங்க. எவன் தோத்து போனா, என்னதுக்கு தோத்து போனா நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா நீங்க தோக்காம ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆர்கானிக் அப்படிங்கிறது ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி. ஆர்கானிக் ஃபார்மிங் கொஞ்சம் திறமையா இருந்தா மட்டும்தான் சக்சஸ் ஆக முடியும், இல்லைன்னா எளிதாக தோற்று போவார். மார்க்கெட்ல இருந்து போகும் அப்படின்னா அதான் சொல்ல, மார்க்கெட்ல இருந்து போகும். எது வேணுமோ, எது தேவைப்படுகிறதோ, யாரு கேட்கறாங்களோ. இப்ப வந்து நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, பழமுதிர்ச்சோலையில் இருக்கக்கூடிய கீரை விற்க அந்த கம்பெனியில இருக்கக்கூடிய எம்டி சொல்றாரு, சார் எனக்கு ஒரு 5000 கட்டு கிரீன் வந்து ஆர்கானிக்கா கொடுங்க. எஸ், யூ வில் பி சக்சஸ்ஃபுல். ஆனா நான் வித்துருவேன் அப்படின்னா உங்களோட சிஸ்டம் இருக்குன்னு பாருங்க. அதாவது வந்து டிமாண்டுக்கு நீங்க ஆர்கானிக் சப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் பி சக்சீட். பட் டிமாண்டே இல்ல, அதுக்கு ஒரு மார்க்கெட்டே இல்ல, ஐம் கோயிங் டு கிரியேட் அப்படின்னா அதுக்குள்ள நீட் டு பே தி பெனால்டி அகைன். நம்மளால அதை எஸ்டாப்லிஷ் பண்ற வரைக்கும் பயந்துட்டே இருக்கும். அதனால டிமாண்ட்ல இருந்து சப்ளை பண்றது ஐ ரியலி வெல்கம். ஓகே, தேங்க் யூ சார், தேங்க் யூ சோ மச் சார். தேங்க் யூ திரு பிரியன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ டாக்டர், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திரு எஸ் பெருமாள் அவர்களை பேச அழைக்கிறேன். திரு பெருமாள் அவர்கள் ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஆவார், தூத்துக்குடியில் சார்ந்தவர். சார் ப்ளீஸ். சார் வணக்கம். ஜோஸ் சார் உள்ளிட்ட அனைத்து விவசாய பட்டதாரிகளுக்கும் எனது காலதாமதமான வெகு நாட்கள் கழித்து இப்போ பார்ட்டிசிபேட் பண்றேன். சாரி, பல காரணங்களினால் அதில் கலந்துக்க முடியல. சார் எனக்கு ஒரு 5-6 விஷயங்கள் இருக்கு சார். ஒரு தன்பொருணை அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மர் எஃப்யூ ஒன்று ஆரம்பிச்சோம். அந்த எஃப்யூவை கெடுக்கிறதுக்குன்னு 2-3 டைரக்டர்ஸ். இதுல வந்து இவங்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்குன்னு சொல்லி இந்த மபீஃப், அப்புறம் இந்த இதுல இருந்து நபார்டு, அதுல இருந்து வந்து 2 பேர் வந்து அவங்களை ஊக்குவிச்சு இது பண்ணாங்க.
இப்ப ரன்னிங்கே ஆகாம இருக்குது. இதுல உள்ள எங்களுடைய ஷேர் அமௌண்ட்னு சொல்லி வாங்கி வச்ச அமௌண்ட்டும் அப்படியே கிடக்குது. இதுல முதல்ல ஒரு 100 பேர் தான் சேர்ந்திருந்தோம். 800 பேர் சேர்க்கணும்னு அவங்க போலியாக அவங்களுடைய ஆளுங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எல்லாம் வந்துருக்குது. எத்திக்ஸே எதுலையும் இல்லைங்கிற லெவல்ல ஆயிடுச்சு. பாவம் ஒரு ஏடி ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு நினைக்கிறேன், இது அக்ரிகல்ச்சர்ல ஆனந்தன் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குனாரு. ஆனா உருவாக்குன உடனே அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு கவர்மெண்ட் அபிஷியல், என்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டர் கேட்டு அவனுக்கு வேண்டிய ஆளை போட்டுட்டு அதுல ஏகப்பட்ட குளறுபடிகளை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரி பண்றதுக்கு ஒண்ணுமே முடியல. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இந்த சிப்காட் ஆரம்பிக்காங்க, அதுக்கெல்லாம் பாதை கதையெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்றாங்க. விவசாயி பண்ணக்கூடிய விவசாய நிலத்துக்கு பாதை வர்றது கிடையாது. பாதை வாங்குறதுக்குள்ள ரொம்ப நொந்து போயிடுறோம். 2. மூணாவது, நாம் இப்போ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஒரு 5 இயர்ஸா ஆர்கானிக் தான் ஆரம்பிச்சேன். ஜோஸ் சாருக்கு தெரியும். அதுல கையை சுட்டுக்கிட்டதுல நான் முதல் ஆளு. நான் உற்பத்தி பண்ண ஆர்கானிக் காய்கறிகளை இன்ஆர்கானிக் காய்கறி விலையை விட 5 ரூபா கம்மியா கொடுத்தா கூட வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. ஆர்கானிக் காய் வந்து இன்ஆர்கானிக்கோட ஃப்ரெஷ்ஷா இருக்காது. ஓட்டையெல்லாம் இருக்குதுல, நிறைய பெஸ்ட் அட்டாக் இருக்கும். அதனால வந்து எப்பயுமே வந்து கடை திறந்தே கொள்வார் இல்லை. கடை திறந்தது எப்படிப்பட்ட கருத்துக்கு கடை கொள்வார் இல்லை. ஆரம்பிக்கிறது போதே டு ஹூம் வி ஆர் சர்விங் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. நான் வந்து மக்களை குறை சொல்லவே மாட்டேன். மக்களை அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துட்டு போகல, அவங்க அளவுக்கு புரியுற அளவுக்கு இல்லை. நான் வந்து கண்ணே தெரியாதவன வந்து ராஜன் நடனா என்ன பண்ணுவாவே, அவன் கண்ணே தெரியல. அது இப்ப அதுதான் பார்த்தேன். நம்ம சொல்ல மக்கள் தான் கேட்கறது கிடையாதுங்கிறதுக்காக நம்ம வந்து ஆடு மாடுகள் கேக்குன்னு சொல்லி ஆடு மாடுகளுக்கு விவசாயம் பண்ணி ஆடு மாடுகளுக்கு போட்டுறது, ஆட்டுக்கறியை வாங்குறது. அதனால ஒரு 80 ஆடுகளை வச்சுக்கிட்டு நல்லா அதுல ஒரு பிரயோஜனமா இருக்குது. விவசாயம் ஆர்கானிக்ல உற்பத்தி பண்ணக்கூடிய ஐட்டங்களை நான் எனக்கு மட்டும் எனது குடும்பத்திற்கு மட்டும் உபயோகிச்சுக்கிறேன். இவங்களுக்கு கொடுக்கறதா இவங்களுக்காக உற்பத்தி பண்றதா இல்லைன்னு முடிவெடுத்துட்டேன். சாரி, என்ன காரணம்னா இப்ப வந்து நாட்டு மாடு, ஒரிஜினல் நாட்டு மாட்டுடைய பால் லிட்டர் 50 ரூபாய்க்கு என்கிட்ட இருக்குது. நான் கொடுக்கறதுலாம் வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. இந்த நிலைமைலாம் இருக்குது. நான் என்ன பண்றேன், அந்த நீ மனிதன் கொடுக்க வேண்டாம், ஆட்டுக்குடி கொடுங்க, ஆட்டுக்குடி கொடுத்துறது. இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வெறுப்பாகி போச்சு. மாட்டு நெய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு லிட்டர் மாட்டு நெய், அதாவது நாட்டு மாட்டு நெய் 1000 ரூபாய். ஒண்ணு. ரெண்டாவது, அதுல இருந்து பிடிக்கக்கூடிய கோமயம் இருக்கு பாத்தீங்களா சார், மாட்டோட மூத்திரம். நாட்டு மாட்டோட மூத்திரத்தில் இருக்கக்கூடிய அர்க்கு வந்து கேன்சருக்கு மெடிசன். நீங்க எப்பயுமே எந்த பொருளுமே என்னன்னா உங்க பை ப்ராடக்டா பண்ணிக்கிட்டு 6 மாசம் உங்களால வச்சிருக்க முடிய மாதிரி ஒரு பொருளா இருந்தா மட்டும்தான் விற்க முடியும். இப்போ அர்க்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராடக்ட். அர்க்கு பெரிய ப்ராடக்ட். அர்க்குன்னுவாங்க, அதாவது மாட்டு மூத்திரத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு டிஸ்டில்டு மெட்டீரியல். நான் என்னன்னா, எப்ப வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாத்துறீங்களோ, ஸ்ட்ராட்டஜியை மாத்தினா மட்டும்தான் எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும். நீங்க பழைய ஸ்ட்ராட்டஜி பால் விற்கிறதா தருவாங்க. இப்ப இங்க கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா அந்த ஏட்டு மில்க் வந்து 100 ரூபாய் ஒரு லிட்டர். நாட்டு மாடு வந்து 100 ரூபாய் லிட்டர். பட் என்னன்னா, வாங்கக்கூடிய ஆள்கள் உங்கள்கிட்ட இல்ல. இப்ப நீங்க கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா 100 ரூபாய் ஒரு லிட்டர். நான் ஆளுங்க பக்கத்துல ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, தூத்துக்குடி ஏர்போர்ட் வெரி டிஸ்டன்ஸ். அவங்க அதுக்கு வாங்கக்கூடிய லெவல்ல உள்ள ஆளுங்க தான் இருக்காங்க. இருந்தாலும் இந்த நிலைமையெல்லாம் இருக்குது. சரி, பரவாயில்ல, இது நம்ம நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்குது. இதுக்கு இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சது நானும் ஒரு ஆள் தான் ஆரம்பிச்சேன்னா, அதை கெடுக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. இப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இது ஆடு வச்சு ஆடுதான் பிரயோஜனமா இருக்கு. ஒரு 100 ஆடு வச்சு ஆடுதான் பிரயோஜனமா இருக்கு. விவசாயம் டோட்டலா என்ன பொறுத்தவரை ஃபெயிலியர். நான் உங்கள்கிட்ட தனியா பேசினா நல்லா இருக்கும். நான் இது வெளிநகர்லாம் சொல்ல மாட்டேன். எந்த தொழில், நான் நிறைய விட பேசியிருக்கேன், எந்த தொழிலும் தோற்பதற்கான தொழில் இல்லை. தொழில் செய்பவன் தோற்பான், தொழில் தோற்பதில்லை. அப்ப தோற்கிறதுக்கு காரணம் வந்து நீங்க சொல்லலாம். ஆனா ஜெயிக்கிறதுக்குன்னு ரீசன் பக்கத்திலே இருக்கு. நீங்க ஒரு துணி கடை இருந்தாலும் சரி, 1000 பேர் துணி கடை ஆரம்பிக்கிறான்,
ஒருத்தர் 2 பேர் தான் சார். போத்தீஸ் அப்படி வருது. அப்போ அந்த முனைப்பும் அதற்கான ஈடுபாடும் அது எப்படி கொண்டு ஓடி போறதுன்னு ஜெயிச்சிடலாம். பெருமாள் சாரோட ஃபீல்டுக்கு நான் 2-3 தடவை போயிருக்கிறேன். 3 தடவை போயிருக்கிறேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்ல அவருக்கு ஒரு இன்டர்வியூ கூட எடுத்திருந்தேன். ஒரு நல்ல முயற்சி பண்றாரு. பட் இப்ப அவரு சொன்ன மாதிரி ஒரு இது என்னன்னா, நம்ம இந்த ஒரு குழுக்களை வந்து உருவாக்குறது கவர்மெண்ட் ஒரு சப்போர்ட் கொடுத்து உருவாக்கலாம். ஆனால் அது வந்து டெமோக்ராட்டிக்கலி குழுக்கள் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ். சோ அது வந்து உருவாக்குறதுல கவர்மெண்ட் ஈடுபடலாம், சப்போர்ட் பண்ணலாம், ஒரு வழிமுறைகளை காட்டலாம். ஆனா அது வந்து டெமோக்ராட்டிக்கலி தான் செயல்பட முடியும், ஜனநாயக ரீதியாக தான் செயல்பட முடியும். அதுல வந்து சிலர் தவறு பண்ணாங்கன்னா அரசு அதை ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த குழுவினர் தான் அதை சரிப்படுத்தணும். அந்த அளவுக்கு விவசாயிகள் அங்க சரியான ஒரு ஒருங்கிணைப்போடு இல்லைங்கிறத குறைபாடாக என்னுடைய பார்வையில தெரியுது. அது அவங்க என்னைக்கு விழிப்புணர்வு பெற்று என்றைக்கு நம்ம குழு ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு முன்னெடுப்பு எடுத்து ஒரு நல்ல தலைவர்களை அல்லது இயக்குநர்களை அவங்க கொண்டு வர்றாங்களோ அன்னைக்குதான் அது நல்லபடியாக செயல்படும். என்ன ஒண்ணு நீங்க சொன்ன அந்த ஆர்கானிக் ப்ராடியூஸ் எல்லாமே இப்ப நான் கூட சந்தையில இருந்து சில வேளைகள்ல சார் சொன்ன மாதிரி பார்த்து கத்திரிக்காய் அதுல புழு தோரம் போட்டிருந்தேன்னா அதை வாங்கிட்டு வருவேன் சில வேளை. சோ இது நல்ல காயா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய சர்வன் தூக்கி அதை அப்படி ஒதுக்கி வச்சிருவாப்புல. சோ மக்களுக்கு மனநிலை இன்னும் மாற வேண்டியது இருக்குது, நிறைய மாற வேண்டியது இருக்குது. நிறைய விழிப்புணர்வு வந்தா கூட, அவங்களுக்கு தகவல்கள் தெரிந்தா கூட அவங்க என்ன அதுல வந்து முழுமூச்சாக நம்பிக்கையோடு ஈடுபடவில்லை என்பது ஒரு குறைதான். அது நாள் போக போக சில வேளை சரியாகலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி திரு பெருமாள் மாதிரி நிறைய பேர் சங்கடப்படத்தான் செய்யறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நிகழ்வு என்னன்னா, விவசாயிகள் மத்தியில் நல்ல தலைவர்கள் உருவாகவில்லை, சுயநிலம் இல்லாத தலைவர்கள் வரவில்லை. ஆமா, கண்டிப்பா. இதுல சுயநலம் இல்லாத தலைவர்கள் வரும்போது கண்டிப்பாக இன்னொரு நிலைக்கு வரும். நம்மளிடம் அப்படிப்பட்ட தலைவர்கள் இல்லைன்னா குறைவாக இருக்கிறார்கள் சொல்லலாம். ஏன்னா நீங்க இல்லைன்னா நிறைய பேர் என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்கன்னு வாங்க. நம்மளிடம் குறைவாக இருக்கிறார்கள். சுயநலம் இல்லாத நல்ல தலைவர்கள் நம்மளிடம் குறைவாக இருக்கிறார்கள். சோ அது ஒரு காரணம் வராம இருக்கிறதுக்கு. நான் நிறைய இடத்துல அதை பதிவு பண்ணியிருக்கேன். இல்ல சார் நான் நல்லவன் அப்படின்னா சரி வாங்க அப்படின்னா மாட்டேன் சார் வாங்க. ஏன் மாட்டேன்றீங்கன்னா நம்ம பேரு கெட்டு போயிருன்றாங்க. ஆக பேரு விட்டு போக கூடாது, நல்லது செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் சொல்லுவோம். அப்ப நம்ம ஈடுபட மாட்டோம், ஒரு மணி நேரம் இதுக்காக உழைக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு, ஆனா எனக்கு லெட்டர் பேட் மட்டும் பேரு பிரசிடென்ட் வேணும் சார். என்ன எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, இதை வந்து இழுத்துட்டு போறதுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவர் இருந்தா போதும். செய், நீ செய், நான் பக்கத்துல இருக்கேன், இல்ல என்னைய செய் விடு, இப்படி செய்வோம், கஷ்டமா பேசுறது சார். நம்ம சொந்தக்கார சார் நான் ஏதாவது சொன்னா அவன் நாளைக்கு பிரச்சனை ஆயிடும் சார். இப்படி நம்மளோட பிரச்சனைகளை தான் பேசுறமே ஒழிஞ்சு அடுத்த இடத்துக்கு விவசாயத்தை கொண்டு போறதுக்கான ஆட்கள் இல்லை. நம்மள்ட தலைவர் ஒரே ஒரு தலைவர் வந்தார், அவரு பாவம், அவரை செத்துக்கிட்டார். அப்படி உங்களை வழிநடத்துவதற்கு நல்ல தலைவர்கள் வேணும், சுயநலம் இல்லாத தலைவர்கள் வேணும். அதை நீங்க தேடணும். கிடைப்பாங்க சார், இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா தானா வரமாட்டாங்க, வாங்க அப்படின்னு கூப்பிடணும், அவங்களுக்கு எல்லா ஒத்துழைப்பும் கொடுக்கணும், அவங்க செய்யறதுக்கு கொஞ்சோண்டு நல்ல மத்தவங்களா இருக்கணும். அப்படி இல்லாம போச்சு. இப்ப நல்ல தலைவர்களே மேல வைக்கிறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சு வச்சு. மத்ததெல்லாம் லெட்டர் பேட் தலைவரா வராங்க, அவங்க வந்தோடனே எல்லாத்தையும் காலி. ஐயா வணக்கம். இன்னொரு அந்த நல்ல தலைவர்களை வந்து அடையாளம் காட்டினாலும் அவரை வரவிடாம தடுக்கிறதுக்கான அனைத்து வேலைகளையும் இந்த சுயநலவாதிகள் கெடுத்துறாங்களே, அதுக்கு என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. இது வந்து ஒரு கண்டினியூஸ் சர்ச் அப்படின்வாங்க. நீங்க வந்து உங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள், உங்க குழந்தைகளோட இருக்க பிரச்சனைகளை நீங்க எப்படி அணுகுறீங்க, அதே மாதிரி இதுவும் அணுக வேண்டும். அதாவது இல்லை என்று சொல்லுவது அறுதியாக சொல்வதற்கு இல்லவே, கண்டிப்பா நல்லவன் இருக்கான், அவனை எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். ஒண்ணு அது நாமளா கூட இருக்கலாம். அதாவது என்ன நம்மளோட பெரிய பிரச்சனை எனக்கு தெரிஞ்ச எனக்கு என்னன்னா, சமுதாயத்தில் மாற்றத்தை எதிர்பார்ப்பவர்கள் முதலில் தாங்கள் மாற வேண்டும் என்று சொல்லுவார். நான் மாற வேண்டும், நான் இன்னொருத்தர் மாற்றவே முடியாது, நான் மாத்துறதுக்கு முயற்சி பண்ணும்போது நான் பைத்தியக்காரனாரு. நான் மாற வேண்டும், அந்த மாற்றம் தனி மனிதனிலிருந்தும் வர வேண்டும்.
அப்படி அந்த மாதிரி முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு தலைவர் கிடைப்பாங்க. கிடைக்காம இருக்கவே மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு தலைவர் தேடி பார்க்கணும். முயற்சி பண்ணிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. இப்ப என்னன்னா நம்மள மாதிரி வயசாகி போச்சு, நரைச்சி போச்சு, அதெல்லாம் நடக்காது சார், சும்மா வாங்க சார் அப்படின்னு. அப்படி இல்லாமல் அப்பையும் பாசிட்டிவாக ஒரு மைண்டை வச்சுக்கிட்டு நீங்க புஷ் பண்ணீங்கன்னா உங்கள் அருகிலேயே ஒரு நல்ல தலைவர் இருப்பாங்க. இல்ல நீங்களா கூட இருக்கலாம். நன்றி, நன்றி டாக்டர் பாலமுருகன். நன்றி திரு பெருமாள். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சி ஒரு நல்ல சிறப்பான தகவலை தாங்கி வந்த ஒரு நிகழ்ச்சியாகும். நிகழ்ச்சியில் சப்ளை செயின் அண்ட் வேல்யூ செயின் மேனேஜ்மெண்ட், அதாவது விளைபொருள் சந்தைப்படுத்துதல் மற்றும் மதிப்பு கூட்டுதலில் தொடர் சங்கிலி மேலாண்மை என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன. இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வகையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணை வேந்தர் டாக்டர் கே ராமசாமி அவர்கள் பங்கு பெற்றாங்க. பல ஒரு முன்னோடி விவசாயிகளும் கலந்து கொண்டுள்ளார்கள். நல்ல ஆர்வமிக்க பங்கேற்பாளர்கள் நிறைய பேர் கலந்திருக்கிறாங்க. அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கிய டாக்டர் பாலமோகன் அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சி நிறைவு செய்து கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.